சரிங்க இன்னும் சார். ஒருத்தவங்க நன்றி, நன்றிங்கம்மா. இன்னொருத்தவங்க இருக்காங்க. சாம்சங் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. டைம் இல்ல கொஞ்சம் குயிக்கா. ஏன்னா அடுத்தது ஈஸ்வரி மேடம் வெயிட்டிங்ல இருக்காங்க. கொஞ்சம் உடனே கேட்டீங்கன்னா. சாம்சங் ஓ! ரைட் ரிலீவ் ஆயிட்டாங்க. சரி ஓகேங்கய்யா. நன்றி. சிறப்பு. இன்றைய செஷன்ல நன்றிங்கய்யா. எல்லாருமே தொடர்ந்து 3 நாட்கள் ஐயாட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சி பயிற்சிக்கு வாங்க. அடுத்த லெவல் நாளையிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகுது. தொடர்ந்து பயிற்சி செய்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஐயா ஒரே விஷயங்கய்யா. ஒருத்தர் மெசேஜ் பண்ணி இதுல குரூப்ல போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் மெசேஜ். ஏன் வந்து வள்ளலார் சொல்லியிருக்காங்க. ஐயா அவங்க வெயிட்டிங்ல ஆஹ் இருக்காங்க. டைம் இல்ல. குறைவா இருக்கு. அப்படிங்களா? அது சரிங்க. 10 நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி, வணக்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு தொடர்ச்சியா பயிற்சி குடுத்துட்டு இருக்காங்க. முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, வர்ம சிகிச்சை பற்றி தொடர்ந்து நமக்கு வந்து பல்வேறு கோணங்கள்ல வந்து குடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் இருந்தா, நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு அ வர்ம சிகிச்சை, மசாஜ் முறைகளை பற்றி தொடர்ந்து பயிற்சி குடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டு தெரிந்துக்கலாம். நமக்கு அனைத்து விதமான வர்ம சிகிச்சை உண்டான சந்தேகங்களை அளிக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க் யூ மேடம் சார். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க மேடம். ஓகே, ஓகேவா சார்? ஓகே மேடம். நம்மளுடைய காலை சக்கர குழுவில் இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் மசாஜ் பண்றீங்களா டெய்லி? ஓகே. யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இப்ப நீங்க டவுட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். கொஸ்டின்ஸ் கொடுங்க, எடுத்துக்கலாம். ரகுபதி நீங்க கேள்வி கேட்கலாம். ரகுபதி. மேடம். சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் அத உங்க கிளாஸ்ல கேட்டுட்டு வந்துருக்கேன். அந்த முழங்கால் வலிக்கு வந்து நீங்க சொன்னீங்க, அதை நான் குறிச்சு வைக்க விட்டேன். என்ன முத்திரை? என்ன வலிக்கு சார்? முழங்கால் வலி. சொல்லுங்க. அதுக்கு என்ன முத்திரை பண்ண? நான் முத்திரை எடுக்கலையே சார். நான் வந்து மசாஜிங் தானே சார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல வர்ம புள்ளி எந்த புள்ளியை டச் பண்ணா சரியான்னு சொல்லுங்க. ரெமடி தான் நான் கேக்குறேன். ஓகே சார். நான் என்ன வர்மத்துல ரெமெடி கொடுக்கல, நான் மசாஜிங்ல தானே கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. முத்திரையில ரெமெடி அதை சொல்றேன் நானு. ரைட் ஓகே மேடம். சொல்லுங்க சார். மேடம் மூட்டு வலிக்கு நான் மூட்டு வலிக்கு முன் மூட்டுக்கும் பின் மூட்டுக்கும் சேர்த்து நான் ஒரு 5ல இருந்து 10 பாயிண்ட் வரை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சார். அத சொல்லிக்கிறீங்க. அப்ப நாங்க குறிச்சேக்க விட்டோம், எழுதிக்க விட்டோம். மசாஜிங் ரெக்கார்டிங் இனி அடுத்து உங்களுக்கு கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு வரும். இந்த செக்ஷன்ல முடியும் போது உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும் சார். ஓகே மேடம், தேங்க் யூ. ஓகேவா? உங்களுக்கு என்ன டைரக்டா நான் உங்களுக்கு எனக்கு நானே மசாஜிங், ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கிளாஸ் வந்து என்னன்னா செல்ஃப் ஃபார்மா மசாஜிங், நம்மளுக்கு நாமே மசாஜிங் பண்றது எப்படின்னு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கிளாஸ். சோ அந்த செல்ஃப் ஃபார்மா மசாஜிங் பத்தின கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும். அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ண திருப்பி உங்களுக்கு செய்யற மாதிரி இருக்கும். நான் அதுக்குண்டான பாயிண்ட்ங்கிறது நீங்க கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நான் அதுக்கு நான் ஒரு ஆன்சரும் கொடுத்துறேன். அதுக்குண்டான வர்ம பாயிண்ட் முட்டுக்கு அப்படிங்கும் போது முக்கியமானது முட்டுக்குள்ள இருக்கிற பாயிண்ட் வந்து 5 பாயிண்ட் இருக்கும். என்னென்ன அப்படின்னா முட்டு வர்மம், சந்தி வர்மம், சிரட்டை வர்மம், அசைவு திரிகண் வர்மம் அப்படிங்கறதுல வரும் இந்த பாயிண்ட் ஃபுல்லா. இது முன்முட்டுக்கு. பின்முட்டுக்கு வந்து பதைப்பு வர்மம், மொழி பொருத்து வர்மம், குதிரை நாக்கு வர்மம், பதைப்பு வர்மம். சோ இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் பின்முட்டுக்கும் முன்பூட்டுக்கும் இருக்கு. எல்லாரும் பேர் கேட்டுட்டு இருந்தீங்களா? பேர் கொடுத்தாச்சு. இப்ப செக்ஷன் முடியும் போது உங்களுக்கு கைய வரைஞ்சு, அதாவது கால்ல பாதத்துல இருந்து இடுப்பு வரை இருக்க பகுதியில ஃபுல்லா நாங்க டயக்ராம் கொடுத்து அந்த இதுல என்னென்ன வர்ம பாயிண்ட் இருக்குன்னு அந்த புள்ளியும் நாங்க நோட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து இப்ப அனுப்புவோம். கிளாஸ் முடிஞ்ச ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு குரூப்ல வந்துடும், வாட்ஸ்அப் குரூப்ல. அதே மாதிரி அடுத்தது வந்து கைக்கும் அதே மாதிரி இருக்கும், தலைக்கு கழுத்துக்கும் இருக்கும். ஓகேவா? வேற யாருக்கு நம்ம கிளாஸஸ் நம்ம பாத்துருக்கோம் பாத்தீங்களா? கையில இருந்து நம்ம எப்படி பண்ணணும், எந்தெந்த மசாதைக்கு எப்படி நான் எந்த டைரக்ஷன்ஸ்ல பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். தலைக்கு கழுத்துக்கு முகத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன்னா நீங்க அதை பத்தின டவுட்ஸ் எதுனாலும் கேளுங்க. அதுபோக நம்ம கிளாஸஸ்க்குள்ள வந்தவங்க எனக்கு நிறைய பேர் போன் பண்ணி
டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. சோ அவங்க அதுல வந்து எவ்வளவு தூரம் பெனிஃபிட் ஆயிருக்கீங்களோ அவங்களும் சொல்லுங்க. என்கிட்ட கூடல கன்சல்டிங் வந்துருங்க. வந்துட்டு அவங்க நீங்க நான் சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ரெக்கவரி ஆயிருக்கலாம். அந்த இதை கொஞ்சம் கிளாஸஸ்ல நம்மளுக்கு சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கும் மத்தவங்களுக்கு அதுல என்னென்ன இருக்கு, என்ன மாதிரி டவுட் கேட்கலாங்கிற விஷயம் மத்தவங்களுக்கும் தோண ஆரம்பிக்கும். சோ அவங்க யாராலும் பேசலாம். நன்றிங்க மேடம். நன்றிங்க சார். அடுத்ததாக விஜயாங்க ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. விஜயா, நீங்க கேள்வி கேட்கலாமா? பேசுங்கம்மா. மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. மியூட் எடுக்க முடியல. விஜயாமா அட்மிட் பண்ண முடியுங்களாமா இந்த ட்ரிப்பும்? சரி, வேற யாராவது கேள்விகள்? அடுத்து இருக்கிறவங்க சொல்லுங்க சார். அடுத்தது கேள்வி தான் கேளுங்க. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கப்படும். கதிரேசன், சந்தேகங்கள் கேட்கலாம். கதிரேசன், நீங்க கேளுங்க ஐயா. இந்த கண்ணுக்கு வந்து ஒரு கண் சம்பந்தப்பட்ட ஒரு சொன்னீங்க, அது திருப்பி சொல்லுவாமா கண்ணுக்காக? நீங்க கேக்குறீங்க இன்னொருக்க சொல்லுங்க. கண்ணுக்கு நீங்க இந்த வர்மம் பயிற்சி சொன்னீங்க, கண்ணுக்கு ஸ்பெசிபிக்கா, அதை கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா? ரெண்டாவது, அது வந்து இந்த கேஸ்ட்ராய்டு விளக்கெண்ணெய் வந்து அந்த புருவத்தில் தடவுனா அது தினம் தடவுறது நல்லது. அதனால வந்து அந்த கண்ணுள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கேஸ்ட்ராய்டு வந்து புருவத்துல கீழே லேசா வெளியே தினம் தடவுனா அந்த கண்ணு பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு சொன்னாங்க. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் உங்களுடைய பதில் தேவை. ஆமா, சரி சார், நான் சொல்றேன் சார். கண்ணுக்கு வந்து இந்த இடத்துல புருவத்துல வந்து மேம் புருவத்துல வந்து விளக்கெண்ணெய் வைக்கிறது நல்லதுதான், தப்பு கிடையாது. இந்த இடத்துல வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்து என்ன தடவுறது அப்படிங்கிறது வந்து விரல்ட்ட மேல ஐலிட்டுக்கு மேல நைட்டு தூங்கும் போது பண்ணுங்க. காலையில பகல்ல எரிச்சு பண்ணாதீங்க. என்ன வந்து கண்ணுக்குள்ள இறங்கிடுச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாது. சோ நைட்டு படுக்கும் போது இந்த இடத்துலயும் இந்த பாயிண்ட்லயும் அடுத்து கீழையும் எண்ணெய் எப்படி தடவலாம். தடவிட்டு சும்மா நம்ம விரலோட டிப் எடுத்துதான் அதுல தடவணும். கண்ணுக்கு பயிற்சி பண்ணும்போது விரலோட நுனிப்பகுதி வச்சுதான் நம்ம வந்து மசாஜிங் கொடுத்து அதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணணுமே தவிர விரலோட இந்த இதை இப்படி தேய்ச்சிக்கிட்டு இப்படி கொண்டு போக கூடாது. விரலோட நுனிப்பகுதியில என்ன பண்ணணும், டிப் பண்ணி இப்படி அப்ளை பண்ணி இப்படி எடுக்கணும். அடுத்து இந்த மாதிரி எடுக்கணும். சோ எடுத்துட்டு வந்து விரல்ல இருந்து கண்ணோட இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க மேல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். சோ இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போய் இங்க பிரஷர் கொடுத்துட்டு இந்த பாயிண்டோட சைட்ல இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப லைட்டா ஒரு டச்சிங் கொடுத்துட்டு ஒரு 5 செகண்ட் 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி கீழே வரும்போது இங்க 1 2 3 4 5, அதாவது மேல கீழே இந்த இடத்துல இங்க. சோ இந்த இடத்துல பண்ணும்போது இந்த மூக்கோட இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாயிண்ட், இது வந்து கண்ணுல இருக்கிற நீர்ப்பைன்னு சொல்லுவாங்க. கண்ணுல இருந்து தண்ணியா வரும்னா அந்த நீர்ப்பை இந்த இடத்துல இருக்கும். சோ இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அங்க இருந்து தேவையில்லாத நீர்லாம் இருந்ததுன்னா கீழே இறங்கி நம்மளுக்கு அந்த இடம் தூசி நீர்ப்பையில தான் தூசி எல்லாம் சேரும். அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் இறங்கி இந்த இடத்துல இருக்கிற வழி போகும். சோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். சோ இவ்வளவுதான் சார் இந்த இடத்துக்கு பண்றது. கண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணணும். விளக்கெண்ணெய் தடவிக்கலாம், தப்பு கிடையாது. வேற எதுவும் நம்ம உடம்புக்கு வலிக்கு தேய்க்கிற மசாஜிங் ஆயில் எடுத்து தயவுசெய்து கண்ணுல எதுவும் அப்ளை பண்ணிடாதீங்க. கண்ணு எரியும், கண்ணு ரொம்ப கஷ்டப்படும். விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம், லைட்டா தேங்காய் தேவையா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நான் இப்ப வந்து போன் பிடிச்சிட்டு இருக்கனால உங்களுக்கு இப்படி சொல்றேன். இல்லைன்னா வலது கையை வச்சு இடது கண்ணுக்கு, இடது கையை வச்சு வலது கண்ணுக்குன்னு மாத்தி செய்யுங்க. ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் ஆல்ரெடிவா மாத்திட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நன்றிங்கம்மா. அடுத்தது யார் சாம்சங் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க கேள்வி கேட்கலாம். சாம்சங் கேளுங்கம்மா. கொஞ்சம் எல்லாருமே வீடியோல வந்து கேட்டீங்கன்னா. வாழ்கோளமுடன். சொல்லுங்கய்யா. அம்மா, நான் வந்து இது மெடிடேஷன் பண்றப்ப எனக்கு காலெல்லாம் மறத்து போயிருக்குமா. ஒரு அரை மணி நேரம் வந்து சமணங்கால் போட்டு உட்கார முடியல. ஸோ அதுக்கு எப்படி இது பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, ஏதாவது டிப்ஸ் கொடுங்கம்மா.
அரை மணி நேரம் வந்து நம்ம உட்காரும் போது மரத்து போகுது அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் இயல்பா இப்ப இருக்கிற சீசன்ல எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. 2 விஷயம். ஒண்ணு ரத்த சத்து கம்மியானாலும் இந்த பிரச்சனை வரும். இன்னொன்னு நம்ம வந்து எந்த ஒர்க் பண்ணாம ஒரு 1/2 அன் ஹவர் இப்படி உட்கார்ந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் யோகாவோ இல்ல எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்ல பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வார்ம் அப் எக்ஸசைஸோ ஏதாவது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க 1/2 மணி நேரம் மெடிடேஷன்ல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மறந்து போகாது. அப்படி வந்து இந்த வேலைன்னு இல்ல, நீங்க காலை தொங்க போட்டு உட்கார்ந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஏதாவது பண்றீங்க, அணியாரமும் சர்க்குலேஷன்ஸ் மறந்து போகுது அப்படின்னா உங்களுடைய காலுக்கு வந்து நான் மசாஜிங், அதாவது ஆங்கிள்க்கும் கால் பாதத்துக்கும் முட்டுக்கும் நடுவுல இருக்கிற சதைக்கு நான் மசாஜிங் சொல்லியிருக்கேன். அந்த இதை பிராக்டிஸ் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து மறந்து போகாது. ஒண்ணு நைட்டு பண்ணுங்க, இல்ல காலைல எழுந்தோடனே அந்த இதுக்கு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணிட்டு ஒரு பாத் எடுத்துட்டு மெடிடேஷன்ல உட்காருங்க, ஈஸியா இருக்கும். ஓகே மேம், நன்றி மேம். எண்டச்சலன்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஓகேவா? ஓகே மேம். அடுத்து நன்றிங்கய்யா. ஓகே, தேங்க்யூ. நன்றி. அடுத்து நீங்க கேள்வி கேட்கலாம். பூங்குடிமா மியூட் எடுத்துட்டு வாங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. கேக்குது, சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேடம். உங்களோட ஆயில் மசாஜிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியோ ஃபுல் இதுவும் கிடைக்குங்களா எங்களுக்கு? என்னம்மா? ஃபுல்லா எல்லாமே கிடைக்குங்களா உங்களோட அந்த ஆயில் மசாஜ் எல்லாம்? வீடியோ ரெக்கார்ட் பழசு கிளாஸஸ்ல இருந்தது உங்களுக்கு வரத்தாம செய்யும். சரிங்க, ஓகே. அப்புறம் எனக்கு வந்து முழங்கால் வந்து 2 காலுமே பயங்கர வலி. ஒரு கால்ல ஜவ்வு விட்டு போயிருந்தேன், ஒரு கால் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேங்க மேடம். ஒரு கால் வந்து எலும்பு ரொம்ப தேஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க. அத வந்து இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணியே மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இதுக்கு மசாஜிங் யோகா எக்ஸசைஸ்ல வந்து தெரப்பி இருக்குமா, அது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால இப்ப இருக்கிற பிரச்சனையில வலியை கம்மி பண்ணிட்டு கண்ட்ரோலேஷன்ஸ் பண்ணலாம். ஆனா அட்வைஸ்பிள் என்னன்னா நீங்க ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அட் டைம் நீங்க 2 காலுக்குமே பண்றது பெஸ்ட். ஒரு காலுக்கு பண்ணிட்டு ஒரு கால் பண்ணலைன்னா ஒரு கால் சப்போர்ட் இன்னொரு கால் எடுத்து வேலை பார்க்கும்போது உங்களுக்கு டூ மச்சா தான் பெயின் வரும். ஒண்ணும் பண்ணக்கூடாது, இல்ல 2 காலுக்கும் சேர்த்து பண்ணிடணும். இப்ப ஆபரேஷனே பண்ணாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். 2 கால் முட்டியும் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்க சொல்ற ரெமெடி அவங்களுக்கு கேட்கும், அவங்களுக்கு வலி சரியா போகும். அதுக்கு நீங்க அந்த என்ன ஒரு ஆயில் ஏதோ சொன்னீங்க இல்லையா, அது என்ன ஆயில்? அது காலுக்கு மட்டும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் காலுக்கு மட்டும் தேய்க்கிறதுக்கு வந்து அதாவது பெயின் ஆயில் இருக்கு. அது வந்து நாங்க முட்டிக்கு தேய்மானம் இல்லாம முட்டி வலி வரும் பாத்தீங்களா, முட்டிக்கு பின்னாடி அதுக்கு வந்து நீங்க நார்மலா கொடுக்குற ஆயில் வேற. உள்ளக்க வந்து உங்களுக்கு ஜவ்ல வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு, எலும்பு தேய்மானம் ஆயிருக்குங்கிற ஆயில் வந்து தனியா நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அதுக்குன்னு கொடுக்குற மெத்தடும் வேற. அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், காட்டன் இருக்கு பாத்தீங்களா, பஞ்சி எண்ணெயை சேர்த்து அதுல முக்கி நைட் அதை வச்சு நாங்க முட்டியில கெட்டி ஒரு பேக் போட சொல்லுவோம். போட்டு அதுக்கப்புறம் அவங்க காலைல எழுந்துச்சு மசாஜிங் பண்ண சொல்லுவோம். அப்ப அந்த ஜவ்வு வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு டேமேஜ் ஆனதை ரூப்ளிகேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். எலும்புல இருக்கக்கூடிய அந்த தேய்மானத்தையே அது மாத்தி கொடுக்கும். சோ இந்த மாதிரி 2க்குமே வெவ்வேறு ஆயில்ஸ் யூஸ் பண்றாப்ல இருக்கும். ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி அவங்ககிட்ட நாங்க கன்சல்டிங் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி காம்போ பண்ணி கொடுப்போம். ஆயில முட்டி ஆயில் வந்து அந்த நீக்குரியதும் உள்ள ஜவ்வுக்குரியது இருக்கும். இப்ப உங்களுக்கு எலும்பு தேய்மானம்னா உங்க கால் முட்டிக்கு மட்டும்தான் நடந்திருக்காது, உங்க கைக்கு காலுக்கு ஜாயிண்ட்லயுமே அடுத்தடுத்து இருக்கதான் செய்யும். முட்டி வந்து நம்ம உடம்பு வெயிட்ட ஃபுல்லா தாங்கறதுனால ஃபர்ஸ்ட் அதனுடைய இன்டிமேஷன்ஸ் காமிச்சிரும். சோ அதனால சேர்த்து நாங்க கொடுப்போம். நீங்க டயட்னு எடுத்தீங்கன்னா இட்லி தோசை நிப்பாட்டிங்கன்னா நல்லது. இட்லி தோசை எடுக்க வேகமா வந்து எலும்புல வந்து அரிப்பு உருவாகும், புளிப்புத்தன்மை இருக்கனால. சரியா? அதனால இந்த இது உங்களுக்கு முட்டிக்குரிய இதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் நாங்க கொடுத்துருக்கோம்ல, அதை வச்சு நீங்க அதே மெத்தட்ல இப்ப நான் ஒருத்தவங்க சொன்னேன் பாத்தீங்கன்னா முட்டியில இத்தனை வர்ம பாயிண்ட் இருக்குன்னு, அதை வச்சு முன்முட்டிக்கும் பின்முட்டிக்கும் நீங்க மசாஜிங் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆயில் எடுத்தீங்கன்னா பிண்ட தைலம், உளுந்து தைலம் முட்டிக்கு, இது 2யும் ஈவன் காம்போ எடுத்துக்கோங்க. இதோட வந்து வேற என்ன தைலம் போடலாம் அப்படின்னா சர்வாங்கான்னு ஒரு தைலம் இருக்கு. அது வெளியே மார்க்கெட்டிங் எப்படி அவைலபிள் தெரியல, அது கிடைச்சா அது யூஸ் பண்ணுங்க. அது கிடைக்காத பட்சத்துக்கு ஆலம்பால் தைலம்னு ஒண்ணு கிடைக்கும், அது யூஸ் பண்ணலாம். குட்டி வலிக்கு யாரும் எழுதுனா எழுதி வச்சுக்கோங்க. பிண்ட தைலம், உளுந்து தைலம். ஆலம்பால் தைலம்ங்கிறது ஜாயிண்ட் பெயினுக்கு யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின்ல இருக்கிறது. இது வந்து நம்மளுக்கு
உளுந்து தைலம் பிண்ட தைலம்ங்கிறது வந்து முட்டியில இருக்கக்கூடிய ஆயில் ரூப்ளிகேஷன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். இந்த 2 ஆயிலையும் ஈவனா எடுத்து மிக்சிங் பண்ணி ஹீட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒரு காட்டன் கிளாத்தை முட்டி மேல வச்சு இதை கொஞ்சம் டிப் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு அந்த கவமா வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம எப்படி பொண்ணுக்கு கட்டு போடுவோம் பாத்தீங்களா, ஒயிட் கிளாத் வச்சு அது மாதிரி நல்லா ஒரு கட்டு மாதிரி போட்டுட்டு நைட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆயில் ரூப்ளிகேஷன்ஸ் முட்டிக்குள்ள போய் உங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இந்த தேஞ்சு போன எலும்பு வந்து மறுபடியும் வளருங்களா? அது வந்து நீங்க உள்ளக்க சாப்பாடு முறையை மாத்திட்டு நீங்க கொஞ்சம் பயிற்சி முறையை மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்குன்னு சொல்லி யோகால தெரப்பி எல்லாம் இருக்கு, எக்ஸசைஸ்ல அந்த தெரப்பி மாதிரி பண்ணணும். நின்றுட்டு பண்ணக்கூடாது, உட்கார்ந்துட்டு பண்றது இதெல்லாம் வந்து இருக்கு. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து சேஞ்சஸ் இருக்கும். தெரப்பி கிளாஸ் ஆன்லைன்ல நாங்க கொடுக்கதான் செய்யறோம். அடுத்த கிளாஸ் 6 மாதம் கிளாஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா மேடம்? அதுல நீங்க மறுபடியும் எல்லாமே சொல்லுங்க. அடுத்த கிளாஸஸ்ல வருவேன். அடுத்த கிளாஸஸ் என்னன்னா ஒவ்வொரு டிசீஸ்க்கு என்னென்ன வர்ம பாயிண்ட எப்படி ஸ்டெபிலைட் பண்ணி எப்படி மசாஜ் பண்ணணுங்கிற விஷயம் தான் அடுத்த கிளாஸஸ்ல இருக்கும். அடுத்த வர கிளாஸஸ்ல டிசீஸ் ஒரு டைப் நார்மலா நான் உங்களுக்கு கைக்கு காலுக்குன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து நம்மளுடைய நோய் தன்மைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நாங்க கிளாஸஸ் கொடுப்போம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வேற எதுனாலும் கேன்சல் பண்ணிக்கோங்கம்மா. தேங்க்யூ. உங்களோட இது எங்கேங்க மேடம் இருக்கு? நீங்க இப்ப உங்களை எல்லாருமே கேக்குறீங்க. விருதுநகர் வந்தா அங்க தங்கி கூட பாக்கலாமா? சிவகாசியில இருக்கு. அலமேலம்மா இருக்காங்கல்ல காய்கறி வைத்தியம், அவங்க நானும் ஒன்னாதான் விருதுநகர்ல வச்சிருக்கோம். சோ இங்க வந்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். உங்க இது பேர் என்னங்க மேடம்? ராஜசுகம் அக்குபஞ்சர் கிளினிக். அதோட சேர்த்து நான் வர்மா தெரப்பி உள்ளக்க பாத்துட்டு இருக்கோம். ராஜசுகம்ங்களா? சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றி. சந்தோஷம். சிறப்பான கேள்வி, நல்ல ஒரு விளக்கமா கொடுத்தாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருமே வீடியோல வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்களோட பருவநிலையை பார்த்து அவங்க சொல்லக்குள்ள உங்களுக்கு வீடியோல வந்து கேட்டீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு டவுட்ஸ் வந்து பர்சனலா சில விஷயங்கள் வேணும், உங்களோட இந்த கிளினிக் வரும், பர்சனலா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா நீங்க தனியா தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுக்கு எல்லா விளக்கமும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இது உண்டான செஷன்ங்கிறதுனால நீங்க உங்களுக்கு சந்தேகம், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது கொண்டாட கேள்வி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றபடி கேள்விகள் உங்களுக்கு டவுட் நிறைய இருக்கு, இல்ல பல பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணணும்னா தனிமையில நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்ததாக விமல், நீங்க கேள்வி கேட்கலாம். விமல் சார். அவரு வரல, வீடியோஸ்க்குள்ளே வரல. வீடியோஸ்ல வரலன்னா அம்மா மியூட் எடுக்கிறாங்க. எல்லாருமே வீடியோல வந்து கொஞ்சம் ஓகே. வணக்கம் மேடம். மேடம், இந்த பாத எரிச்சலுக்கு வந்து எந்த வர்மத்திலேயே வந்து நம்ம பண்ணா சரியாகும் மேடம்? உப்புக்குத்தி வர்மம் சொல்லியிருந்தேன் சார். பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு மேடம்? அது கால்ல பின்னாடி குதிங்கால் பாயிண்ட் சார். குதிங்கால் பார்த்தீங்களா? குதிங்கால் வர்மம், உப்புக்குத்தி வர்மம் சொல்லிட்டு நம்மளுடைய குதிங்கால்ல பின்பகுதி. கரெக்டா நம்ம ஸ்லிப்பர் ஷூ போடுற இடத்துல பின்னாடி வந்து அந்த ஷூவோட ஜாயிண்ட் பட்டையா வரும் பாத்தீங்களா? இந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல குதிங்காலும் நம்மளுக்கு மேல எலும்பு ஏறுற இடம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த இடத்துல அந்த பாயிண்ட் வரும். அது வந்து உப்புக்குத்தி வர்மம். அதுக்கு மேல ஒரு சான் மேல கொண்டு போனோம்னா அது வந்து குதிங்கால் வர்மம். இந்த 2 பாயிண்ட்லயும் ஸ்டிமுலேட் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து கால் பாத வலியும் எரிச்சல் ரெண்டுமே குறையும். சரிங்க. இது எதனால மேடம் வருது இந்த பாத எரிச்சல்? 2 விஷயம் சார். ஒண்ணு வந்து எரிச்சல் வருது அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முக்கியமா எரிச்சல் வரும். அது இல்ல அப்படின்னா நம்ம கால்ல வந்து இங்க நடக்கும்போது ட்விஸ்ட் ஆகி உள்ளக்க நீர் கோர்த்துட்டு ஒரு விதமான எரிச்சல் வரும். அது ஒண்ணு. சரியா? உஷ்ணம் ஜாஸ்தியாகி எரிச்சல் ஒண்ணு. இன்னொரு விதத்துல எப்படி அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல நீர் கோர்த்துட்டு ஒரு வலி இருக்கும், குத்தல் பெயின் இருக்கும் நடக்கும்போது. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய கிட்னியோட ப்ராசஸ், யூரினல் பிளாடருடைய ப்ராசஸ்ல நீர் வந்து சரியா வெளியேறாம அதுல ஒரு உப்பு, யூரிக் ஆசிட் மாதிரி ஒரு உப்பு வந்து டெபாசிட் வந்து நம்ம குதிங்கால்ல வந்து ஏறும். அந்த நேரம் அந்த மாதிரி வலி வரும். சோ இத ட்ரீட் பண்றதுக்கு வந்து கீழையும் கொடுத்துட்டு அதே மாதிரி நம்மளுடைய கால்ல வந்து உள் தொடையில இருக்கக்கூடிய வர்ம பாயிண்ட் இருக்கும். நம்மளுடைய உள் தொடையில இருக்கக்கூடிய உள்ளக்க அந்த நம்ம பிரைவேட் பார்ட்ஸும் நம்மளுடைய உள் தொடையும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய உள் வர்ம பாயிண்ட் ஒன்று இருக்கும்.
அதுல சரி வந்து செம்பு வர்மம் சொல்லுவாங்க, தொடை பொருத்து வர்மம் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டுக்குள்ள ஒரு பாயிண்ட பிரஷர் குடுத்துட்டோம் அப்படின்னா, ரைட், லெஃப்ட் 2 பக்கம் குடுக்கணும் அட் அ டைமிங்ல. சோ அந்த சரி பாயிண்ட்ல நம்ம வந்து கை வச்சு பிரஷர் குடுத்தோம்னா அது வலிக்கும். அந்த ம் பாயிண்ட்ல பிரஷர் குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு யூரின் ட்ராக் வந்து ப்ராப்ளம் இருக்காது. யூரினல் சரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்காது. சோ அதனால இது வலிக்கும். அந்த இது பண்ணோம்னா இது சரியா போயிடும். சரி இதையும் பண்ணிட்டு நம்ம உள் தொடைக்கிட்டே இருக்கிற இடத்துலயும் மசாஜிங் ம் பண்ணி விடணும். அந்த நரம்பு சரி வந்து கீழ இருந்து கீழ் நோக்கி நம்ம இழுக்கணும். இழுத்துட்டோம்னா அந்த நரம்புலயே வலி குறையும். ம் எனக்கு வந்து சுகர் இருக்க மாதிரி தெரியல. இதுவரைக்கும் நான் செக் பண்ணல. ஆனா ஆ. இது வந்து நீங்க சொன்ன மாரி இந்த ஹீட்டான இடத்துல இருக்கும்போது, இல்ல ரொம்ப ஏதாவது டென்ஷனா அப்படி இருக்கும்போது மட்டும் தான் அதோட பாதிப்பு தெரியுது. மத்தபடி நல்லா கூலிங்கான இடத்துல இருந்தோம்னா, சுத்தமா அந்த பாத எரிச்சலே இருக்காது. அப்ப ரெகுலரா எண்ணெய் அப்படிதான். தேய்ச்சு குளிக்கணும். ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். ரெகுலரா ஓகே. வாரத்துல 2 நாளோ, 1 நாளோ ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சு குளிச்சீங்கன்னா, அந்த உஷ்ணம் குறையும். தண்ணி சரி, குடிக்கும்போது வாயில கொஞ்ச நேரம் தண்ணிய வச்சு நல்லா கொப்பளிச்சிட்டு, ஃபர்ஸ்ட் இத சரி, வந்து கீழ துப்பிட்டு அதுக்கப்புறம் குடிச்சீங்கனாலும் உங்களுக்கு அந்த உஷ்ணம் குறையும். வலி இருக்காது. சரிங்க, சரிங்க. சரி, நன்றிங்க. சரி. ம், ஓகே. ம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. ம். அடுத்ததாக விஷ்ணு, நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயா. விஷ்ணு. வணக்கங்கம்மா. சார் சொல்லுங்க சார். அண்ணா, இது எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குங்கம்மா. இது அக்யூபஞ்சருக்கும், வர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் வருங்க? ஒரே மாதிரி பாயிண்ட்டுங்களா? இல்ல வெவ்வேற பாயிண்ட் வருங்களா? அதே மாரி அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட், இப்ப வர்மாவும் ட்ரீட்மெண்ட் அதே மாரி தாங்களா? இல்ல வேற வேறயாங்க? அதாவது வர்மா வந்து ரொம்ப பழமையான ட்ரீட்மெண்ட். அதுல இருந்து தான் நம்ம அக்குப்ரெஷர்ஸ்க்குரிய பாயிண்ட்ட அவங்க ஓகே. மாத்தி விட்டாங்க. சரியா? அத வந்து மாடலைஸ் பண்ணாங்க. சரி, அதாவது சரி. நம்மளுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம லைஃப்ல வந்து எப்படி எடுக்கிறோம்? ஒவ்வொரு விஷயமும் அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். புதுசு புதுசா மாடலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அ ஆமாங்க. சின்ன ஃபோன் ஆமாங்க. எடுத்து ஃபர்ஸ்ட்டு. இப்ப எவ்வளவு பெரிய ம், ஃபோன் ம். வச்சிருக்கோம். ஆமாங்க. ஆண்ட்ராய்டு. அந்த ஆமா, மாரி ஆமாங்க. தான் ட்ரீட்மெண்ட் மெத்தட மாத்திக்கிட்டே வந்தாங்க. அதுல அக்குபஞ்சர்ங்கிறது வந்தது. அத ஃபர்ஸ்ட் மாத்துனது வந்து சைனால இருக்கிறவங்க அத மாத்துறனால, சைனீஸ் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்தது. இதுதான் சரி, அக்குபஞ்சர் வர்மத்துக்கு உண்டான விஷயம். சோ இந்த வர்மா சரி. தெரப்பில என்ன பண்றோம்னா, நம்ம டைரக்ட்டா அந்த பாயிண்ட்ல கைய வச்சு எந்த இடத்துல நரம்பு பிடிப்பு இருக்கோ, அந்த இடத்துல எப்படி கைய வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ம், ம், இப்போ சதையில வைக்கிற இடத்துல வந்து கை விரல வச்சு பிரஷர் பண்றது. கட்ட ம், விரல வச்சு ஒரு பாயிண்ட்ட பிரஷர் பண்ணும். ஒரு பிரஷர் வந்து ஆள்காட்டி நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்றோம். ம். சோ இதுவே நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிருப்பேன். இந்த இடத்துல இந்த விரல வச்சு ஆமாங்க. பாருங்க. இந்த இடத்துல இந்த வச்சு பாருங்க. ஒரு சில இடத்துல இந்த 4 விரலையும் வச்சு நீங்க அந்த இடத்துல பிரஷர் குடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ம். ஆமா. டைரக்ட்டா என்ன பண்றோம்னா, ஆ அவங்க வந்து ஒரு நரம்பு சம்பந்தப்பட்டதுல நரம்போட இதுல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டிமுலேட் பண்ணி அந்த இடத்துல அவங்க பிளட் சர்க்குலேஷன்ஸ லாக் ஆகும். நம்ம உடம்புல எங்க ஓகே. அடிபட்டு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நர்வ்ஸ்ல வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் அரெஸ்ட் ஆனா தான் நம்மளுக்கு வலிங்கிற உணர்வு வரும். நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் போகலைன்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது. இதான் பேஸ். ஓகே. சோ இத வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த நீடில் குத்தி அத வந்து அவங்க கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அத ரிலீஸ் பண்ணி விட்டு வேலை பார்க்குறாங்க. ஓகே. நம்ம என்ன பண்றோம், அந்த பாயிண்ட்லயே வந்து அந்த நீல் குத்தும்போது நர்வ்ஸ் மட்டும் தான் அவங்க பிரஷர் குடுக்குறது இருக்கும். அதுல ம். ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மசில்ஸ் ஒரு சிலருக்கு ரிலீஸ் ஆகும். இதுல என்ன ஓகே. அடுத்த ஸ்டெப் பண்றோம் அப்டின்னா, அந்த நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ் நர்வ்ஸ் டென்டட்டையும் சேர்த்து நம்ம பிரஷர் குடுத்து ரிலீஸ் பண்றோம். சரி. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க. அந்த அப்புறம் இது இப்ப பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மசில்ஸ்ல இருக்கிற பெயின்ங்கிறது தனி, நர்வ் சிஸ்டத்துல வர்ற பெயின்ங்கிறது தனி. சோ இது ஓகே. 2யுமே சேர்த்து நம்ம அத ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். அக்குபஞ்சர்லயும் ப்ராப்பரா பண்ணும்போது இது 2யுமே வந்து என்ன பண்ண முடியும், அவங்க பாயிண்டர்லயும் கொண்டு வர முடியும். நான் அதனால ம். அந்த பாயிண்ட் நான் எதுவுமே சொல்லல. இது அதுக்கு முன்னாடி செய்யப்படக்கூடியது. இது வந்து டைரக்ட்டா நம்ம வந்து கையில அந்த பாயிண்ட்ட ஸ்டிமுலேட் பண்ணி பண்றோம். சரிங்க. அப்புறம் இது நம்ம வர்மா சிகிச்சையா இருந்தாலும் சரி, அக்குபஞ்சரா இருந்தாலும் சரி, தினமும் பண்ணலாங்களா? இல்ல நம்ம ஏதாவது இடைவேளை விட்டு பண்ணணுமா? இல்ல ஒரே நாள்ல நெறைய தடவ பண்ணலாங்களா? நம்ம உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னா, அதுக்கு எப்படி அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து எத்தன நாளைக்கு ஒருக்கா பண்ணலாம்ங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு ம். தெரப்பியா இருந்தா ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வலிய பொறுத்து அவங்களுடைய ஸ்வெல்லிங் இருக்கா, இல்ல வலி இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாரி அவங்க ம். என்ன பண்ணிக்கலாம், நம்ம அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பாயிண்டட் போறது எவ்வளவு நிமிஷம் பண்ணணும், எவ்வளவு நேரம் மசாஜிங் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த எத்தன கவுண்ட் நான் சொல்றேன் பார்த்தீங்களா, 5 கவுண்ட் பண்ணுங்க, ம். 7 ஆமாங்க. கவுண்ட் வந்து நீங்க பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல ப்ராப்ளம் இப்பதான் அக்ரிவேட் ஆயிருக்கு. இல்ல சம்திங் எங்க விழுந்து எந்திரிச்சு வந்திருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு 2 to 3 சிட்டிங்ஸ்க்குள்ள அவங்களுக்கு சரியா போயிரும். இல்ல நாள்பட்ட பிரச்சனையில வந்திருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அ உள்ளகை இன்டேக் மெடிசின்ஸோ, சம்திங் கிளென்சிங்கோ எல்லாமே குடுத்து அவங்களுக்கு 21 டேஸ் நாங்க பேக்கிங் போட்டு பண்ற மாரி இருக்கும். நன்றிங்க. நன்றி. அப்புறம் இது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த 2 இதுல
உடம்புக்கு தகுந்த மாதிரி மாத்தி பண்ணணுங்களா? ஏன்னா உஷ்ணம் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகிறதுக்கு தான். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பேபிஸ்க்கு சொல்லுவேன். நல்லெண்ணெய் வந்து எடுக்காதீங்கன்னு பேபிஸ்க்கு. தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொடுத்து பேலன்ஸ் பண்ணும். அதனால பேபிஸ்க்கு வந்து நான் கொடுக்க சொல்லுவேன். பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த 3 or 4 ஏஜுக்கு மேல வருது எல்லாமே ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சரி, நன்றிங்கம்மா. நல்லெண்ணெய் எடுக்கிறது நல்லது. ஸ்கின் அலர்ஜி எது இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க என்ன பண்ணீங்கன்னா ஸ்கின் அலர்ஜிக்கு நான் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி மசாஜிங் பண்ணிட்டாலும் நல்லது. நன்றிங்கம்மா. தேங்க்யூ. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சுபஸ்ரீ, நீங்க கேள்வி கேட்கலாம். அடுத்து 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, போதும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அடுத்தது ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். சுபஸ்ரீ, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. மியூட் எடுத்து பேசுங்க. சுபஸ்ரீ அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க அடுத்து பாருங்க. அடுத்தது கல்யாணி குமரேசன், நீங்க கேள்வி கேளுங்கம்மா. கல்யாணி குமரேஸ். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இது அந்த சுகர் இருக்குதுன்னு கோவக்காய் சாப்பிட்டேன் மேம். அது வந்து எனக்கு வாமிட்டிங் வந்துகிட்டே இருந்தது. நேற்று கிளாஸ்ல அலமேல அம்மா கிட்ட கேட்டதுக்கு இரைப்பை வந்து உங்களுக்கு சரியா டைஜஷன் ஆக மாட்டேங்குது, நீர்த்தன்மை கம்மியா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து அந்த இரைப்பைக்கு வந்து எந்த பாயிண்ட் நான் ஸ்டிமுலேட் பண்ணணுமா அக்குபஞ்சர் கொடுக்கறது? அம்மா, நான் உங்களுக்கு அந்த டாபிக் இன்னும் கிளாஸஸ் சொல்லல. இப்ப சொன்னேன்னா அப்புறம் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் கொடுக்குறது என்ன அப்படின்னா, நீங்க நைட்டு படுக்கும் போது உங்களுடைய தொப்புள் பாயிண்ட்ல நீங்க நல்லெண்ணெய் மட்டும் நைட் படுக்கும்போது 2 டிராப் வச்சுட்டு படுங்க. கால் பாதத்துக்கு நெய்யி ஒரு 4 டிராப் எடுத்து நல்லா கால் பாதத்துல தேய்ச்சிட்டு சாக்ஸ் போட்டு படுங்க. ஒரு வாரத்துக்குள்ள உங்களோட இரைப்பை பிரச்சனை கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். நன்றிங்கம்மா. அதே மாதிரி சுகர் லெவல் நார்மல் ஆகணும் அப்படின்னா டெய்லியுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காயத்ரி மேனின்னு ஒரு எண்ணெய் இருக்கு, அதை வந்து வாங்கி அதை வந்து ஹீட் பண்ணிட்டு நீங்க உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிங்க. எத்தனை நாளைக்குன்னு சொல்றேன். ஒரு 5 நாள் தொடர்ந்து நீங்க காலையில உச்சி வெயிலுக்கு போக கூடாது, 9 மணிக்குள்ள குளிச்சிடணுமா. எண்ணெய் தேய்ச்சி ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் வச்சிருந்துட்டு நீங்க நல்லா சுடு தண்ணி ஊத்தி குளிங்க. தொடர்ந்து 5 நாள் குளிச்சு பாருங்க, உங்களுக்கு சுகர் லெவல் குறையும். காயத்ரி மேனி தேய்ச்சோம்னா சளி பிடிக்காது. அதே ஹீட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா சளி பிடிக்காது. உடம்புலாம் வலிக்கும் பாத்தீங்களா, சுகர் லெவல் ப்ராப்ளம் ஆகி அந்த பெயின் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே மேம், நன்றிங்க. கிளாஸஸ் 5 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். 5 கிளாஸ்ல இருக்கிற டவுட் கேளுங்க. பர்சனல் கன்சல்டிங் பர்சனலாவே நீங்க கூப்பிட்டு பேசலாம், நான் பேசுவேன். நிறைய பேர் வந்து பேசுறீங்கல்ல, பேசினவங்க இதுல திருப்பி வாங்க வந்து நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கும் என்கிட்ட நீங்க பர்சனலா கேட்டு நீங்க அதுல ரெக்கவரி ஆனதுமே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்து யார் வரீங்க, சீக்கிரம் வாங்க. நன்றிங்கம்மா. சிறப்பு. அம்மாவோட ஒரு வலியுறுத்தலான பதில் என்னன்னா, உங்களுக்கு வந்து செஷனை நீங்க பார்த்துட்டு நிறைய உங்களுக்கு போன் பண்ணி கேட்டிருக்கீங்க. அவங்க டவுட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க யாரும் வந்து கேட்கலைங்கிறது தான் அவங்களுக்கு வருது. ஏன்னா அதனால உங்களுக்கு பயன் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மன நிறைவா இருக்கும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்க எதிர்பார்க்கறதை விட செஷன்ல இந்த குரூப்ல உள்ள எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நீங்க அவங்கள்ட்ட தனிமையில் போன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு அதை பயனடையக்குள்ள அந்த விஷயங்கள் இந்த குரூப்ல வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சரி நம்மளும் செய்யணும், நம்மளும் இதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். இதனால இந்த பயன் பெற்றிருக்காங்கிற ஒரு ஆத்ம திருப்தி வரும். அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்துறது என்னன்னா, அந்த தனிமையில போன் பண்ணி கேட்கறவங்க கேட்டுட்டு அவங்க அப்படியே போயிடுறதோட இருக்கிறாங்க. அதை மட்டும் எடுத்துக்காதீங்க. நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு போன் பண்ணி கேட்கறீங்களோ அதுல என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து குழுவுல தெரியப்படுத்துங்க. இப்ப அவங்க கேள்வி பதில் கேட்கற இந்த நேரத்திலே நீங்க தெரியப்படுத்தினா அவங்களுக்கும் ஒரு மன நிறைவா இருக்கும் அப்படிங்கிறதுதான். பரவாயில்ல, நேரம் கருதி இந்த நேரத்துல வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா செபீருங்கிறவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பேசலாங்க ஐயா. செபீர். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பா வாழ்க வளமுடன். சொல்ற மாதிரி ரெகுலரா பண்றோமா. அது என்னன்னா, ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதுல வந்து நீங்க கையில கொடுக்குற அந்த பிரஷர் பாயிண்ட எல்லா இடத்தையும் டச் பண்றேன், கரெக்டா தான் இருக்கு. ஆனா வந்து ஐயா உங்களுடைய வாய்ஸ் எக்கோ அடிக்குது, கிளியரா இல்ல. ஈஸ்வரியம்மா, நீங்க மியூட்ல போட்டுங்களா?
அவங்க அப்ப பேசுங்க. இப்ப பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப வாழ்க வளமுடன்மா. நீங்க சொல்ற மாரி எல்லாமே கத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க. அந்த வர்மா பாயிண்ட்லாம் நீங்க சொல்ற மாரி பண்றேன், நல்லா இருக்கு. ஆனா கையில வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டது. நேச்சுரலா அதை கூடிச்சு, எதுவுமே ஸ்டிச்சிங் எதுவும் பண்ணல. ஆனா அந்த கை வந்து நீங்க அந்த பாயிண்ட், இப்போ வர்மா பாயிண்ட் டெய்லி அழுத்துறேன். அது என்னன்னா ஒரு விரல்ல அந்த மறுப்புத்தன்மை இருக்குது, மறுத்து போற மாதிரி இருக்கு. அது டெய்லி ஹாட் வாட்டரை போட்டு பண்ணா கியூர் ஆயிடுது. திரும்பி வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு அது எவ்வளவு நாள் ஆகும்? உங்க வர்மா பாயிண்ட அந்த டெய்லி அந்த கைக்கு அப்ளை பண்றேன் நீங்க சொல்ற மாதிரி. அதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் சார்? உங்க வயசு என்ன சார் ஆகுது? 51. அப்ப நீங்க கண்டினியூஸா ஒரு மாசம் 1.5 மாசம் வரை நீங்க இது பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது மாறும் சார். டைம் எடுக்கும். ஏஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு சத்து குறைபாடு இருக்கும், கால்சியம் லெவல் எல்லாமே குறையும். அப்ப நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நமக்கு பெரிய அட்வைஸ் கொடுக்குறேன். நம்ம உடம்புல அல்சர் கம்ப்ளைண்ட் வர்றது, நெஞ்செரிச்சல் வர்றது, இறப்பை கோளாறு, அது போக எலும்பு தேய்மானம் வருது. இது 4க்கும் என்னன்னா நம்ம காலையில எடுக்கிற காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட்னு எடுக்கிற உணவுல புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய, சிட்ரிக் ஆசிட் காம்பினேஷன் அதிகமா இருக்கக்கூடிய இட்லி, தோசை அதுல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் ஃபுல்லா இருக்கும், என்னைக்குமே மாறாது. சோ காலையில எந்திரிச்சோனே காலைல பிரேக்ஃபாஸ்ட், எம்டி ஸ்டமக்ல காஃபி குடிக்கிறதும் கரெக்ட் கிடையாது. அதே சமயம் காலைல இட்லி தோசை டிஃபன் சாப்பிடறதும் கரெக்ட் கிடையாது. ஆக்சுவலா டிஃபன் அப்படிங்கிற விஷயம் வந்து இட்லி தோசை கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியமா இருக்கக்கூடியது கஞ்சி, இதெல்லாம் நிறைய இருக்கு. கஞ்சில அவ்வளவு வெரைட்டி கஞ்சி இருக்கு. சோ அது போக நம்ம இயற்கை உணவு, பல்லு இருக்கிறவங்க நல்லா மென்னு சாப்பிடுங்க. இயற்கை உணவு எல்லாமே எடுத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். புளிச்ச மாவு, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மாவு, இட்லி தோசை எடுத்தீங்கன்னா எவ்வளவு ட்ரீட்மெண்ட், எத்தனை இதுல பாத்தீங்கன்னாலும், மசாஜ் பண்ணீங்கனாலும், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கனாலும் நோ யூஸ். இட்லி தோசை மாவு என்னைக்கு நீங்க வீட்டுல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து தூக்கி போடுறீங்களோ, வெளியே ஆட்டாம வைக்கிறீங்களோ, அப்பதான் அது கரெக்ட். இன்னைக்கு ஆட்டின மாவு நாளைக்கு காலி பண்ணணும், மாசத்துக்கு ஒருக்க சாப்பிடலாம். அதுக்கு மேல அந்த மாவை நீங்க தூக்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எங்க போய் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன ஆபரேஷன் பண்ணாலும் நத்திங். இதுதான் நாங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ரெகுலரா காலையில நீங்க வந்து தேங்காய் பால் எடுத்து அதுல ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி போட்டு, ஏலக்காய், சுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு பிஞ்ச் போட்டு குடிங்க. உங்களுக்கு எலும்பு தேய்மானம் வராது, ஜாயிண்ட் பெயின் வராது, உங்க ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் வராது. காலைல இது. அது போக அடுத்து வந்து என்ன டைப் ஆஃப் இதுல உங்களுக்கு நீங்க கஞ்சி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, கஞ்சினா பத்திய கஞ்சி எல்லாம் கிடையாது, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு டேஸ்டியா சாப்பிடுங்க. பிரியாணி கஞ்சி எல்லாம் இருக்கு, வித்தியாசமா சாப்பிடுங்க. அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் கிளியர் ஆகும். ஓகேவா? சோ இப்ப நான் வந்து நம்ம மேட்டர் பேசுறது வந்து நம்ம வர்ம பத்தி பேசுறதுனால அதை பத்தி பேசுவோம். கிளாஸஸ் நடந்ததுல என்னென்ன டவுட் இருக்கோ அதை கேளுங்க. பர்சனல் ப்ராப்ளத்தை பேசுங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் நான் முக்கியமா சொல்லிடுறேன். இப்ப நான் என்னுடைய பொசிஷன்ல நான் இன்னைக்கு நல்ல ஹெவி ஃபீவர்ல தான் இருக்கேன். சோ ஃபீவருக்கு உண்டான வர்ம பாயிண்ட் நான் ஒரு பாயிண்ட் மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணேன். ஏன்னா எல்லாருக்கும் கிளைமேட் வரும்போது இந்த பிரச்சனை வரும். சோ சளி பிடிக்கும், மூக்கடைப்பும், இஎன்டி, நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், புருவ மத்தியில இருக்கிற இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, 2 புருவ ஆரம்பிக்கிற இடம், அந்த இடத்துல நம்மளுடைய 2 விரலை வச்சுட்டு என்ன பண்றோம், லைட்டா ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறோம். அந்த இடத்துல லேசா அழுத்தம் கொடுத்து இப்படி நிப்பாட்டி ஒரு 3 செகண்ட் தான் வச்சிருக்கணும். இப்படி வச்சிட்டீங்கன்னா தலை நேரா நிமிர்ந்து உட்காரணும். தலை நேரா வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி லைட்டா ப்ரெஷர் பண்ணீங்கன்னா தலையில இருக்கிற நீர்லாம் கீழே இறங்கும். அடுத்து மூக்குக்கு சைட்ல, மூக்குக்கு சைட்ல இந்த மூக்குத்தி குத்துற இடத்துல, இந்த இடத்துல இப்படி வரும், இங்க வரும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல இப்படி வச்சு ஒரு லைட்டா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் வலிக்கிறது நல்லாவே தெரியும். அந்த இடத்துல லைட்டா ப்ரெஷர் கொடுத்தாலே ஒரு புல்லிங் பெயின் இருக்கும். புஷ் பண்ணும்போது மூக்கடைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். சோ நான் இப்ப பேசுற வாய்ஸே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட். நெத்தியில இருக்க இடத்துல புருவம் ஆரம்பிக்கிறதுல கரெக்டா வச்சீங்கன்னா உங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல லைட்டா ஒரு வலி இருக்கும். டச் பண்ணனே ஒரு வலி ஃபீல் பண்ணுவீங்க. 2 பக்கமும் பண்ணணும். அட் அ டைமிங்ல இந்த 2 இதையும் சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி கண்ணுல நீர் கோர்த்து முகம்லாம் கொடுகுடுன்னு இருக்கும். சோ அந்த டைமிங்க்கும் என்ன பண்ணலாம், இந்த மூக்கோட அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நம்ம பண்ணோம்னா கண்ணுல இருந்து நீர் ஃபுல்லா இறங்கும்.
அடுத்து இந்த இடத்துல 3வது இங்க பிரஷர் கொடுத்தோன்னே நாசில்ல இருந்து அப்படியே சளி வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது அடுத்து காதை பிடிச்சு என்ன பண்ணணும், அப்படியே மூவ்மெண்ட் கொடுக்கணும். காது அடைக்கும். இப்படி அமுக்கி அமுக்கி மூவ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா காது கிட்ட தங்குற நீர் இருக்காது. அடுத்து கழுத்துக்கிட்ட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். காது கடியில ஒரு பர்ம பாயிண்ட் இருக்கும். இங்க இப்படி இழுத்து விட்டோம்னா 4 விரல வச்சு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா இங்க காலர் போன்ல வந்து முடியும்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல இருந்து இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வலி இருக்கும். இதுதான் சளி பதாளம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. சின்ன பையங்களுக்கு எல்லாம் பதாளம் தேய்ச்சி விடுவாங்கல்ல, இந்த இடத்துல இருக்கும் நெறிக்கட்டி மாதிரி. இதை அப்படி தேய்ச்சிட்டீங்கன்னா ஆப்போசிட் கை மாத்திக்கோங்க. வலது கையை வச்சு இடது பக்கம், இடது கை வச்சு வலது பக்கம் மாத்தி செய்யுங்க. இப்படி கீழே மேல ஏத்தக்கூடாது, கீழே இந்த இடத்துல இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா இந்த இடத்துல கட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும். கையை வச்சு பாத்தீங்கன்னாவே அந்த இடத்துல இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு சளி கலைஞ்சிரும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிரும், டக்குன்னு உங்களுக்கு ரெக்கவரி ஆகும். சோ காலையில எந்திரிச்சோடனே நேத்தே எனக்கு கொஞ்சம் சளிக்குரியதெல்லாம் நல்லாவே சிம்டம்ஸ் நைட் இருந்தது. காலையில எந்திரிச்சோடனே 2 விஷயம் பண்ணிருக்கேன். சுக்கு தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. அந்த தைலத்தை வச்சு ஆயில் புல்லிங் பண்ணோடனே சளி ஃபுல்லா அது களைச்சு விடும். அத பண்ணிட்டு வார்ம் வாட்டர்ல சால்ட் போடணும். ஒரு லைட்டா வார்ம் வாட்டர் எடுத்து அதுல வந்து நல்லா உப்பு கரிக்கிற மாதிரி சால்ட் போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை கடகடன்னு குடிக்கணும். குடிச்சோம்னா அது குடிக்க முடியாதான். குடிச்சோம்னா அது திருப்பி ரிவர்ஸ்ல வாமிட் வரும். வாமிட் வரும்போது நம்ம இறப்பையில இருக்கிற சளி ஃபுல்லா வெளியே வந்துரும். மூக்குல இருந்த சளி எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பாயிண்ட் ஃபுல்லா ஸ்டெம்லேட் பண்ணி விட்டு ஆவி பிடிச்சிட்டோம் அப்படின்னா தலையில இருக்கிற நீர் ஃபுல்லா இறங்கி நம்மளுக்கு நாசில வந்து மூக்கு வழியா சளி ஃபுல்லா வெளியேறிடும். நம்மளுக்கு டக்குன்னு டெம்பரேச்சர்ஸ் இருந்தாலும் குறையும், தலைவலி எதுவா இருந்தாலும் குறையும். சோ இந்த சீசன்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வர்ற பாயிண்ட் இந்த மாதிரி 2 நாள் காலையில செஞ்சீங்க, இல்ல நைட் படுக்கும்போது செஞ்சீங்கன்னா சரியா போயிடும். ஆனா நீங்க வந்து வாமிட் பண்றது காலையில மட்டும்தான் பண்ணணும். காலையில தான் ஆயில் புல்லிங் பண்ணணும். சுக்கு தைலம் அதுக்கு பேரு. சோ மத்த நேரம் இதை பண்ணீங்கன்னா பிறகு சாப்பிட்டதும் சேர்ந்து வாமிட் வந்துடும். சளி காய்ச்சல் இருக்கும்போது எடுக்கக்கூடாத உணவு, முக்கியமான உணவு இட்லி தோசை. புளிச்ச மாவு எடுக்க சளி கூடிட்டே இருக்கும், குறையாது. தேவைப்பட்டா திரிகடுக்கு சுரணை வச்சு தேன்ல மிக்ஸ் பண்ணி நாக்குல தடவிக்கோங்க, வேகமா சரியாகும். ஃபீவர் இருக்குன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக்கிங் பண்ணிக்கோங்க. சளி மட்டும் இருக்குன்னா இந்த இதை மட்டும் எடுத்தீங்கன்னாவே 2-3 நாள்ல உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும். இப்ப என் வாய்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியும். நாசில இருந்து நீர் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ வாய்ஸும் டூ மச் ஆகும். இப்ப நான் அந்த நீரை ஃபுல்லா நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம நலசி சொல்லி கொடுப்பார்ல பிராணாயாமா, அதுல வந்து நான் பஸ்திரிகா இதெல்லாம் அடிச்சு எடுத்து விட்டேன்னா எனக்கு இது இப்ப ரெக்கவரி ஆயிடுவேன். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் என்னுடைய இதை ரெக்கவரி பண்ணிட்டு நான் சர்வைவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? இதே மாதிரிதான் இப்ப எப்படி தெரப்பி உங்களுக்கு எனக்கு சளி பிடிச்சனால உங்களை வச்சு நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். இதே மாதிரிதான் அடுத்தடுத்த கிளாஸ்ல தெரப்பி கிளாஸஸ் இருக்கும். வர்மால உங்களுக்கு தெரப்பிங்கிறது இப்படிதான் சொல்லப்படும். ஓகேவா? சோ வேற யாருக்கும் டவுட் இருக்கா? சீக்கிரம் வாங்க, அடுத்த கிளாஸ்ல இருக்காங்க ரெடியா? மேடம் எல்லாருமே கேட்டாங்க, சந்தோஷம். சிறப்பா பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் இப்ப கொடுத்துருக்காங்க. அந்த சளி ஃபீவர் அது வந்து இப்ப எல்லா இடத்துலயும் வரக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால எப்படி அதை ரெமெடி பண்ணிக்கலாங்கிற ஒரு அற்புதமான இதோட நமக்கு இந்த செஷனை நிறைவு செய்யறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய அம்மா போன் நம்பர் போட முடியுமா? அம்மா போன் நம்பர் அவர்கள் எடுத்த தொடர்ந்து வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேள்வி பதில் செஷன்ல எல்லாருமே அருமையா கேட்டு அவங்களோட சந்தேகங்களை தீர்த்திருக்கீங்க. அடுத்து அவங்க 6 மாத காலங்கள்ல என்ன வகுப்பு கொடுக்க போறோங்கிறதை பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தைலத்தை பத்தி கேட்டீங்க, அந்த தைலத்தோட செய்முறைகளை பற்றி உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகுப்புலயும் வந்து ஒவ்வொரு தைலம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து நேரடியா அந்த நிகழ்வுல நடத்துவாங்க. அது இல்லாம ஒவ்வொரு வர்ம பிள்ளைகளோட உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பத்தி அந்த நோய்களுக்கு உண்டான தீர்வுகளை பற்றியும் சிறப்பாக வகுப்பெடுப்பாங்க. அது 6 மாத கால வகுப்புல வந்து தொடர்ந்து உங்களுக்கு நடைபெறும். இது வந்து ஒரு முன்னோட்டமான வகுப்பு தான். இந்த முன்னோட்டமான வகுப்புல எல்லாருமே இதுவரைக்கும் கலந்து பயன்பெற்றிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்கள் தீர்வு பெற்றிருக்கீங்க. தொடர்ந்து வரவுள்ள ஒரு முழுமையான ஒரு வகுப்பு உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நமக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கு உண்டான பதில்களையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி சார். தேங்க்யூ சார். நம்ம குழுவில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. நான் வெளியேறிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓகே. வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தை பத்தி பாத்தீங்கன்னா கடல் போல் அது எண்ணிலடங்கா விஷயங்கள் அதுல அடங்கி இருக்குது. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து நமக்கு இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் வந்து நம்ம காலை சக்கரம் நிகழ்வுல வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க.
இன்று அவங்க தொடர்ந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வகுப்பு நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த இயற்கை மருத்துவத்தை பத்தி ஒரு முன்னோட்டமான வகுப்பு. அந்த 7 வகுப்புலயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே ஒரு மனநிறைவு கிடையாது. அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய விஷயங்கள் இருக்குதோ, அதுல ரொம்ப குறைவா தான் நான் குடுத்துருக்கிறேன். இன்னும் பெரிய விளக்கத்தோட குடுக்கணுங்கிற பெரிய ஆவலோட அவங்க இருக்கிறாங்க. அது அடுத்து வரும் 6 மாத காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்க காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப குறுகிய காலத்துல கிடைச்ச இந்த தகவல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, அம்மையார் எடுத்த அந்த நிகழ்வுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிந்துக்கலாம். நன்றி. அகிலாம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிறீங்களாம்மா? இல்ல வீடியோல வந்துடுறீங்களா? அகிலாம்மா? ஓகேங்கம்மா, ஓகேங்க. நன்றி. இன்று நமக்கு இயற்கை மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு அற்புதமான விளக்கம் அளிக்க, இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். நான் பேசுறது வாய்ஸ் கிளியரா இருக்காங்க ஐயா? கிளியரா இருக்குங்கம்மா. நன்றிங்க. இது வரைக்கும் நம்ம 7 வகுப்பு எடுத்திருக்கோம். இது வரைக்கும் எடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கேட்கலாம். மருத்துவ ஆலோசனை மாதிரி, ஆமாம், மருத்துவ ஆலோசனை மாதிரி யாருக்காவது தேவை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ், ரிப்போர்ட்ஸ் இருந்தாலும் அதை அனுப்பிவிடுங்க. வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. ஏன்னா தனித்தனியாக உங்களுக்கு எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கேட்கும்பொழுது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்களே ஹேண்ட் ரைஸ்லேயே வச்சுக்கோமா, கட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இப்ப அம்மா சொன்ன மாதிரி அவங்க வகுப்புல வந்து உங்களுக்கு எது சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சீங்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இதுல வந்து வேறு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு உண்டான சந்தேகங்களை நீங்க தனிமையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா செவ்வேல் ஐயா, நீங்க முன்னாடியே பண்ணிருக்கீங்க. சொன்னலதான் மேடம்? கேள்வி கேட்கலாமா? சொன்னோம்லதான் மேடம்? அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, நீங்க நேத்து ஆவாரம் பூ பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, சாப்பிடுறது. அம்மா அது ஒவ்வொன்றும் எப்படி சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்குங்கம்மா. அது கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னேன். ஓகே. ஆவாரம் பூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இதழ்கள் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். ஒருவேளை உங்களுக்கு பச்சையாக கிடைக்குதுன்னா ஆவாரம் பூவினுடைய இதழ்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே மகரந்தத்தை தவிர்க்கணும், சரிங்களா? அது உள்ளே சாப்பிட்றதுக்கு, குறிப்பாக உள்ளே நீங்கள் வந்து ஒரு டீயாக குடிக்க போகிறீங்க அல்லது மென்று சாப்பிட போகிறீங்க பச்சையாகவே அப்படின்னா இதழ்கள் மட்டும் எடுத்துக்கோங்க, மகரந்தத்தை நீக்கிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த இதழ்களை மட்டும் நல்லா கழுவிட்டு மென்று சாப்பிட்லாம். அல்லது அதை போட்டுட்டு அதை விட 2 மடங்கு அளவுக்கு தண்ணீர் நிறச்சி நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். அல்லது அதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கலந்து குடிக்கலாம். இது டீன்னு சொல்லுவோம், தேநீர்னு சொல்லுவோம். சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, நாங்கள் ஏற்கனவே குடிக்கக்கூடிய டீயில் அதை கலந்துக்கலாமா? தயவு செய்து வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் குடிச்சிட்ருக்கூடிய டீ, காஃபி இது எல்லாமே போதை உணவு, சரியான உணவு கிடையாது. அதெல்லாம் போதைப் பொருள், சரிங்களா? ஸோ உணவு கிடையாது. அது கூட இதை எதையும் கலந்துராதீங்க. 1. 2வது, செம்பருத்தி பூ அதே மாதிரி தான். நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாளை ரிமூவ் பண்ணிடணும். சுற்றி இருக்கக்கூடிய அந்த 5 இதழ்களை மட்டும் எடுக்கணும். அதுவும் ஒற்றை செம்பருத்தி பூ தான், அடுக்கு செம்பருத்தி கிடையாது. அதில் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு. மற்றது எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஹைப்ரிட் வகையில் நிறைய இப்போ கலர் மாற்றம் வருது. இயற்கையான நிறம் அப்படிங்கிறது சிவப்பு நிறம் தான். அந்த செம்பருத்தி இதழ்களை மட்டும் எடுத்து அதுலேயும் 2 பங்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு சுண்ட வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வடிகட்டி அதில் நாட்டு சக்கரை வேணுனாலும் கலந்து குடிக்கலாம். இந்த செம்பருத்தி இதழையும் அப்படியேவும் சாப்பிட்லாம். இன்னொரு முறை இருக்குது, இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது,
பிளாக் பெரிய அளவில் ஹார்ட்டில் ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, எனக்கு செம்பருத்தி இதழ் வந்து தொடர்ந்து தினமும் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பதப்படுத்துகிற முறையும் சொல்கிறோம். இது நாங்கள் மருத்துவ மையங்களில் செய்கிற வேலை. நிறைய அது குறைந்தது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 50 செம்பருத்தி இதழ்கள் கிடச்சிதுன்னா, பச்சையாக கிடச்சிதுன்னா இதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் அதை முழுக்க போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சை சாறு, தண்ணீர் கலந்து இல்லை, அப்படியே எலுமிச்சையை விதையை மட்டும் நீக்கிட்டு நல்லா மிக்சியில் ஜூஸாக அடித்து அதில் ஊற்றிடணும். தெளிவாக வச்சுக்கோங்க, எலுமிச்சை சாறு மட்டும் கிடையாது, விதை நீக்கின முழு எலுமிச்சையை 4-5 துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அப்படியே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் இந்த செம்பருத்தி இதழ்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சிடணும். 3வது நாள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதிலிருந்து இதழ்களை 4-5 இதழ்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது இது வருடமானாலும் கெட்டு போகாது. ஸோ இது எலுமிச்சை சாறில் போட்டு பதப்படுத்தி சாப்பிட்றது ஹார்ட் பிளாக்கை ரொம்ப சூப்பராக, அது கொழுப்புனால அடைச்சிருந்தாலும் சரி, ரத்த குழாய் சுருக்கத்தினால வந்திருந்தாலும் ரொம்ப அருமையாக, குறிப்பாக வந்து கெட்ட கொழுப்பு ரத்த குழாயில் அடைச்சிருச்சு அப்படின்னா இது அற்புதமாக வேலை செய்யும். தொடர்ந்து 21 நாள் சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த வலி, இறுக்கம், அந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட எல்லா சிம்டம்ஸும் கிளியர் ஆகிடும். அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் சங்குப்பூ. சங்குப்பூவை எதையுமே நீக்க வேண்டாம். அடியில் இருக்கக்கூடிய பச்சை நிறமாக அந்த காம்பு ஒட்டிகிட்டு இருக்கும், காம்போட ஒட்டி பூவோட ஒட்டி அதை மட்டும், அது வந்து அதோட தோல் மணி இருக்கும், அதை மட்டும் நீக்கிடுங்க. அந்த பூவை மட்டும் எடுத்து அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5-6 பூ போட்டுக்கலாம். ஒரு வேளைக்கு குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வயலட் கலரில் நீல நிற பூவாக இருந்தால் வயலட் கலரில் தண்ணி கிடைக்கும், அல்லது அதுலேயே ரோஸ் கலர் இருக்குது, வெள்ளை கலர், எது வேணாலும் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் வந்து போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதே மாதிரி தான் 2 பங்கு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். சுண்ட வைக்க வேண்டாம். இது கஷாயம் கிடையாது, புரியுதுங்களா? ஜஸ்ட் அந்த எசன்ஸ் இறங்கின உடனே எடுக்கிறீங்க. அப்படியேவும் குடிக்கலாம், நீங்கள் வந்து அதில் நாட்டு சக்கரை கலந்து குடிக்கலாம். இதுதான் முறை. சரிங்களா? ஆமா, அந்த ஆவாரம் பூ மட்டும் கிட்னி அல்சருக்குன்னு சொன்னீங்க. 2க்கும் வேற வேற மாதிரி எடுக்கணுமா இல்ல அப்படியே கொதிக்க வச்சு குடிச்சா போதுமாங்கம்மா? இப்ப கிட்னிக்கு ஒரே முறைதான். இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிகிச்சை முறை பல நோய்களை குணப்படுத்தும், பக்க விளைவு இல்லாது, தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேம்மா, நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. உங்களுடைய கேள்விகளுக்கு அம்மாட்ட இருந்து என்னைக்குமே பதில் வந்து ஒண்ணா இருக்காது. 1 கேள்வி கேட்டா 3 பதில் இருக்கும். சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கேள்விக்கு வந்து 3, அதாவது செம்பருத்திக்கு உண்டான விஷயமும் சரி, அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு எந்த அளவுக்கு உடலுக்கு பயன் அப்படிங்கிறத பத்தி செம்பருத்திக்கு வந்து இன்னைக்கு ஒரு அடிஷனல் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் எல்லாருமே பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நன்றி. தொடர்ந்து இதை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா காவேரி கிருஷ்ணா, நீங்க கேள்வி கேட்கலாம். காவேரி கிருஷ்ணா. வணக்கங்க ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, நான் ஒரு வருஷமா இந்த சங்குப்பூ செம்பருத்தி பூ டீ குடிச்சிட்டு இருக்கேங்கம்மா. ஆனா நான் எப்படி குடிப்பேன்னா, தண்ணி கொதிக்க வச்சுட்டுங்க, நிறுத்திட்டு செம்பருத்தி இதழ்களை போட்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிட்டு இருக்கேங்கம்மா. இஞ்சி சேர்க்கலாமா இல்ல இஞ்சி இல்லாம தான் குடிக்கணுங்களா? அம்மா, இஞ்சி கலக்கிறது, தேன் கலக்கிறதெல்லாம் உங்களுக்கு சுவை ஊட்டியா பயன்படுத்திக்கலாமே தவிர, முடிந்த வரைக்கும் இந்த பூக்களை பொறுத்த வரைக்கும் தனியா பயன்படுத்துங்க. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு பிரச்சனை உங்களுக்கு சரியா போகணும்னா அதனுடைய சுவையை தனியாக நீங்க உணரணும். அப்போ உங்களுடைய தொந்தரவு முழுமையா வேகமா சரியாகும். நீங்க அதுல நாட்டு சக்கரை கலக்கிறது கூட வேணும்னா கலந்துக்கலாம். அதாவது எனக்கு மற்ற டீ பழக்கம் இருக்கு, அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா நான் குடிக்கிறேங்கும் பொழுது நீங்க கலந்துக்கலாம். இப்போ இஞ்சி சாறு கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. இஞ்சியை சாறு எடுத்து அதை ஒரு 5 நிமிஷம் வச்சு கீழே வடிஞ்சு இருக்கக்கூடிய சுண்ணாம்பை நீக்கிட்டு மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் பயன்படுத்தணும். அதுவும் எப்படி பயன்படுத்தணும்? ஒருவர் குடிக்கக்கூடிய அந்த இஞ்சி சாறு எவ்வளவா இருக்கணும்னா அவர்களுடைய சுண்டு விரல் அளவு தான் இருக்கணும், தோல் நீக்கிய பிறகு. அதில் இடித்து சாறு எடுத்து அதை வடிகட்டி அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கிற தண்ணீரை மட்டும்தான் பயன்படுத்தணும், சுண்ணாம்போடு எடுக்கக்கூடாது. இப்படி பல முறைகள் இருக்கும் பொழுது இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம டீ போட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து இப்போ குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும், பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போட முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் அப்படியே குடிங்க, இல்லைன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் சுட சுட இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளிலும்
நீங்க வந்து தேனையோ எலுமிச்சை சாறையோ கலக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. சுட சுட ஓகேங்கம்மா. கொதிக்கிற டீலயோ அல்லது காஃபிலயோ எதுலயா இருந்தாலும் நீங்க குடிக்கிற இந்த இந்த மூலிகை பூக்களினுடைய தண்ணியிலையோ சுட சுட இருக்கும் பொழுது தேனையோ எலுமிச்சையோ கலக்க வேண்டாம். அது சரியான ஒரு முறை கிடையாது. அது வேற மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்கும், உடலுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போ பக்க விளைவே ஓகே இல்லாதது வெறும் பூக்களை மட்டும் நீங்க வந்து எசன்ஸ் இறக்கி குடிக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே ஓகேங்கம்மா. நன்றி நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. நன்றி நன்றிங்கம்மா. சிறப்பு. அடுத்தது வாழ்க வளமுடன். லட்சுமி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. அம்மா, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் சளி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் திரிகடுகு சூரணம் போட்டு ஒரு நாளைக்கு 2-3 டைம் எடுத்துக்கிட்டேன். ம். அது இப்போ சளி ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. ஆனா கொஞ்சம் வயிறுல கொஞ்சம் புண்பட்டுருச்சுமா. அதனால அது எப்படி சரி பண்ணலாம்? சூரணம் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டேன்னு 2-3 டைம் குடிச்சதுல கொஞ்சம் வயிறு புண்பட்டுருச்சு. ஒன்றும் பயப்பட வேண்டாமா. இது வந்து சூடு ஆயிருக்கு. எப்போவுமே இந்த சளிக்காக நீங்கள் மருந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சூடு அதிகமாகும். அதனால தான் எப்போவுமே நாம சொல்லுவோம், அதை கரும்பு சரி சாறில் சரி போட்டு குடிச்சிட்டிங்கன்னா புண்ணு ஆகாது. புரியுதுங்களா? சரி, இனிமே அந்த மாதிரி சரி. பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சூடா இருந்தது அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் சூட்டை அதிகப்படுத்தும். அப்படி ம். இருக்கும்போது கரும்பு சாறில் திரிகடுகு சூர்ணம் போட்டு கொதிக்க வச்சு நீங்க வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன். சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடும், வயிற்றுல தொந்தரவும் வராது, சூடு பிடிக்காது. சரிங்களா? சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன சரி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையுமா. உங்களுக்கு மட்டும் இல்லை, வயிற்றுக்குள்ள சூடு, அல்சரு, எனக்கு புண்ணு வந்துருச்சு, காந்தல் இருக்கு, எனக்கு வலி இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் சிறப்பான ஒரு அரிசி உணவு, அரிசி கஞ்சி எது அப்படின்னு சொன்னீங்கன்னா சீரக சம்பா. நம்ம பிரியாணிக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பாரம்பரிய அரிசி சீரக சம்பா. இது நொய்யாவே குருணையாவே கடையில் கிடைக்கும். ஏன்னா முழுசாக வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் நீங்கள் கஞ்சி வைக்கும்போது உடைக்க தான் போகிறீங்க. அதுக்கு உடைச்ச குருணையே வாங்கிக்கோங்க. இந்த குருணையை வாங்கிட்டு வந்து கஞ்சி வச்சு அந்த கஞ்சியை குடிச்சிங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் ரொம்ப அற்புதமாக விரைவில் குணமாகும். இன்னும் எனக்கு வந்து இது பத்த மாட்டேங்குது, சம்டைம்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக தேவைப்படுது, இல்லைன்னா பசி தாங்கலை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, ஏன்னா எப்போவுமே ஹெவியாக சோறு குழம்பு போட்டு சாப்பிட்டு பழகிருப்போம், அப்போ ஒரு திருப்தி இருக்காது. அப்போ இன்னும் எளிமையாக என்ன பண்ணலான்னா இந்த சீரக சம்பா அரிசி கஞ்சி ஒரு 100 மில்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சம அளவு 100 மில்லி தேங்காய் பால் கலந்துக்கோங்க. புண்ணு, வயிற்றுல கூடிய அல்சரு, தேங்காய் பால். பொறுப்பு, ஆமாம், தேங்காய் பாலும் சீரக சம்பா அரிசி கஞ்சியும். இது எப்போ எடுத்துக்கணும்னா உங்களுக்கு ம். வந்து அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக. புண்ணு இருக்குது, வலி இருக்குது, கொஞ்சம் எனர்ஜி வேணும்னா இப்படி எடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக மருந்தாக வேலை செய்யும். ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை கூட எடுக்கலாம். அதே நீங்கள் சிறுதானிய கஞ்சியும் எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து ஆ பித்தம் சம்மந்தப்பட்டது. குறைந்தது 3 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் நீரில் ஊற வச்சு பித்தம் தணிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு மருந்தாக மாறும். அதில் குறிப்பாக சாமை கஞ்சி வயிற்றில் கூடிய சூட்டையும் புண்ணையும் ஆற்றும். சரிங்களா? அதுலேயும் சம அளவு தேங்காய் சரி பால் சரி கலந்துக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. சரிங்கம்மா. எது சரி. முடியுதோ அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. சரி சரி. நன்றிங்க. நன்றி நன்றிங்கம்மா. லட்சுமி அம்மா. நன்றி அடுத்ததாக விஷ்ணு. நன்றிங்க. விஷ்ணு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. விஷ்ணு, நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. விஷ்ணு. ஐயா வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. ஆமா. இப்ப அந்த தேநீர் குடிக்கிறத பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல, அது குழந்தைங்களுக்கு அந்த இப்ப தண்ணி குடுக்கறதுக்கு பதிலா குடுக்கலாங்களா? ரெகுலரா குடுக்கறதே. கொடுக்கலாம். ஆனா ஆ. குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்கா, பிடிச்சிருக்கான்னு பார்த்து கொடுக்கணும். சரி, ஏன்னா சரிங்கம்மா. இப்ப அந்த தண்ணீரினுடைய சுவை வேற, அதனுடைய தன்மை ஆஹ. வேற. அது தாகத்தை தீர்க்கும். அதே சரி, வந்து நீங்க சரிங்கம்மா. தாகம் தாகம் இல்லாத போது சும்மா நீங்க எந்த தங்கம் இது குடிங்க நல்லதுன்னு ம், குடிச்சு அவங்க ம். பிடிச்சிருந்து குடிச்சா பரவாயில்ல. ஏன்னா சரி, குழந்தைகளை சரிங்க. பொறுத்த வரைக்கும் நம்மளை விட அவங்களுடைய செல்ஸும் ரொம்ப பிரில்லியன்ட். ஆ, அது ஆமாங்க. கரெக்டா நாக்குல சென்சிட்டிவிட்டி அது பண்ணும். ம், எனக்கு இந்த ம். சுவை தான் வேணும்னா அந்த சுவையை கொடுங்க. அந்த குழந்தைக்கு மருந்தா மாறும். அந்த குழந்தை எப்பவும் ஆரோக்கியமா இருக்கும். நாம சரி, சரிங்க. நல்லதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த புகுத்தும் பொழுது ரொம்ப கவனமா அவங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு நீங்க கொடுக்கறது நல்லதா இருக்கும். தாராளமா அம்மா கொடுக்கலாம். பிடிச்சு குடிச்சாங்கன்னா கொடுங்க. சரி, சரிங்கம்மா. இது இப்ப குழந்தைங்கள பத்தி கேட்கலாங்களாங்கம்மா இப்ப? கேளுங்க கேளுங்கம்மா. இது இப்ப அந்த கை குழந்தைங்கம்மா இப்ப 9வது மாசம் ஆகுதுங்க.
இப்ப தண்ணி குடுக்கறது சுடு தண்ணி காய வச்சு ஆற வச்சு தான் குடுக்குது. அது பச்சை தண்ணி மட்டுமே குடுக்கலாங்களா? இல்ல அந்த மாரி தான் சூடு பண்ணி தான் குடுத்தாகணுங்களா? தாராளமா பச்சை தண்ணி குடுக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இங்க திருப்பூருங்க. சரி. நீங்க இருக்கிற பகுதியில தண்ணி வந்து ஆர்ஓ வாட்டர், மினரல் வாட்டர் நீங்க ஆ குடிக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் இது சாதா இல்லைங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே ஹீரோ பாஸ்கர் ஐயா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால நான் ஃபுல்லாவே தவிர்த்துட்டேன். சரி. அப்போ ஒண்ணும் தொந்தரவு இல்லைங்க. தேத்தாங்கொட்டை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில. அந்த அழுக்கு ம். கிருமிகள மட்டும் அது ஃபில்டர் பண்ணிடும். அத வேஷ்டி ஆ. துணியில வடிகட்டிட்டு மண் ம். பானை அல்லது செம்பு பாத்திரம். ஆ எதுக்காக சரி. 2யும் சொல்றேன்னா, மண் ம். பானைங்கிறது பகல் நேரத்துல குடிக்கிறதுக்காக. வெயில் ம். இருக்கும் பொழுது. குறிப்பா ம். திருப்பூர்ல ரொம்ப சூடான ஒரு பகுதி தான். ஆமாங்க. அடுத்தது காலையில எழுந்த உடனே இரவு அதாவது சன் செட் ஆனதுக்கு அப்புறம் ம். சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சூரிய ம். ஒளி குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க ம். வந்து சூட்டை கொஞ்சம் தக்க வைக்கிறதுக்காக செம்பு பாத்திர தண்ணியை காலையும் இரவும் கொடுங்க. சரி. குழந்தைங்களுக்கு பச்சை தண்ணியவே கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா சரி. குழந்தைங்களுக்கு சிறப்பா இருப்பாங்க. கழிவுகள் சரிங்க. தேங்காது. சரிங்களா? சரிங்க மிஸ். அப்புறம் இது சொல்லுங்க. இல்லைங்கம்மா, இப்ப அந்த அப்பன் ஐயா ஒரு தடவை சொல்லியிருந்தாருங்க. இந்த மாரி இயற்கை உணவு ஒரு தடவை தேங்காயும், பழமும் மட்டும் சாப்பிடுங்க. ஒரு வேளையாவது அப்படின்னாங்க. அந்த மாரி நான் முயற்சி பண்ணி பார்த்தேங்க. அது என்னதுனாங்க, சீக்கிரமா பசிக்க ஆரம்பிச்சிருது. 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான் தாங்குது அதிகபட்சம். அதான் ஓகே. அதுக்கு என்ன வேலை எந்த மாரி செய்றீங்க? நான் பேங்க்ல இருக்கேங்க. எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? காலை இரவு வந்து 10 மணிக்கு தூங்கிருவேங்க. காலையில இந்த யோகா கிளாஸ்க்கு அப்புறம் தான் நான் இப்ப ரெகுலரா 5:30க்கெல்லாம் நான் எழுந்து யோகாலாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. சரி. இப்ப பேங்க்லன்னா காலையில 10 மணிக்குள்ளார 9 மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன். அப்ப அங்க போனோம்னா 2 மணிக்கு தான் மறுபடியும் சாப்பிடணும். சரி. அதாங்க. இப்ப காலையில சாப்பிட்டேன்னா, மறுபடியும் சாப்பிடுறதுக்கு லேட் ஆயிருங்க. ஒரு 5 மணி நேரமாவது ஆயிரும். மறுபடியும் அதாவது நீங்க சாப்பிடுறதுக்கு. எடுத்துக்கக்கூடிய தேங்காயினுடைய அளவை பொறுத்தது. எவ்வளவு தேங்காய் அதான். எடுத்துப்பீங்க? ஒரு கைப்பிடி எடுத்துப்பீங்களா பூவு? இல்லைங்க. அரை மூடிங்க. அரை மூடி அரைமுடி அப்படியே எடுத்துக்கிறீங்கல்ல? அரை மூடி 2 வாழைப்பழம் இல்லன்னா 3 வாழைப்பழங்க. சரி. நல்லா அதான். ம். பொறுமையா அது கூட வேற ஒண்ணும் பண்ணுங்க. 2 பேரிச்சம்பழமும் சேர்த்து சாப்பிடுங்க. ஏன் சரி. சொல்றேன்னா, ஆ. உங்க வயிற்றுல கிரகிக்கிற தன்மை குறைவா இருக்குன்னு அர்த்தம். சரி. இதுக்கு பேரு செரிமானம் ஆகி போயிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. கிரகிக்கிற சரி. தன்மை குறைவாயிடுச்சு. அத்தனையும் ஆ. கழிவா போகுது. அதனாலதான் உடனே பசிக்குது. சரி. தேங்காய் அரை மூடி ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா 4 மணி நேரம் பசிக்க கூடாது. அதான். அதான் நானும் யோசிச்சேன். அவ்வளவு சாப்பிடுறேன். ஆனா பசிக்குது ஆமா. சீக்கிரமா அப்படின்னு அப்போ யோசிக்கிறேங்க. இதுதான் காரணம். என்ன பண்ணணும்னா, நல்லா அரை மூடி தேங்காவ நீங்க துருவறதுக்கு பதிலா சில்லு ம். சில்லா கட் பண்ணி நல்லா ஒரு பீஸா எடுத்து கடிச்சு ம். மென்னு ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்காய் ம். பாலாவோ தேங்காய் துருவியோ சாப்பிடாதீங்க. இது ஆ 1. சரிங்க. 2வது வாழைப்பழங்களையும் கூட அப்பவே உங்களுக்கு சாப்பிட முடியும். பசிக்குதுன்னா மட்டும் சாப்பிடுங்க. இல்லைன்னா ஆ. ஆபீஸ் கொண்டு போயிடுங்க. சரிங்க. சரிங்களா? இடையில ஆ. ஒரு 11 மணி 12 மணி டீ டைம்னு போவீங்க இல்லையா? அந்த பிரேக்ல என்ன ஆமாங்க. பண்ணுங்கன்னா, அழகா 4 வாழைப்பழமோ 2 வாழைப்பழமோ சாப்பிடுங்க. இந்த தேங்காய் சரி. சாப்பிட்ட உடனேவே 2 பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு முடிச்சிருங்க. சரிங்க. வாழைப்பழத்தை தனியா சாப்பிடுங்க. கொஞ்ச நாளைக்கு ம். அப்படி பழகும்பொழுது சிறுகுடல்ல குடல் உறிஞ்சிகள் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். அதெல்லாம் இந்த சரி. வாழைப்பழத்தை தனியா சாப்பிடும்போது சீக்கிரமா சரியாயிடும். 3 நாள்ல சரி. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரியா? அதாங்க இப்ப அதிகமா சாப்பிடும்போது உடம்பு ஏறாம இருக்கிறதுக்கு இதான் காரணங்களா? அதிகமா இந்த ஆமாங்க. ஜீரணமா நீங்க சாப்பிடுற சாப்பாடுல சத்துக்கள் கிரகிக்கப்படாமல் வேஸ்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்கம்மா. ஓகே. நன்றிங்கம்மா. கொஞ்சம் நன்றிங்க. எளிமையா செரிக்கக்கூடிய உணவு கஞ்சி உணவுகளா எடுத்துக்கோங்க. சாம கஞ்சி, சீரக ம். சம்பா அரிசி கஞ்சி, தேங்காய் பால் நன் கலந்து குடிச்சிட்டே வாங்க. சீக்கிரமா ரெடி ஆயிடும். நன்றிங்கம்மா. சரிங்களா? நன்றிங்க. நன்றி. அம்மா இன்னொரு கேள்விங்கம்மா. சொல்லுங்க. சாரிங்கம்மா. இது சொல்லுங்க. வாதம், பித்தம் சொல்றீங்களாங்கம்மா. இப்ப சூடான உடம்பு, குளிர்ச்சியான உடம்பு அந்த மாதிரி இருக்கிறது நம்ம எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்? இல்ல அதிகமா இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கணுமா? அப்படி இல்லைங்க. உங்களுடைய மனநிலையும் உடல் சூழலையும் உங்களுடைய தட்பவெப்ப நிலையும் பொறுத்து அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். சரிங்களா? ஆனா சரிங்க. ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி இனி வரக்கூடிய வகுப்புகளை தனித்தனியா எடுக்கிறேன். இருந்தாலும் சரிங்க. சிம்பிளா சொல்லிடுறேன். வெற்றிலை ம். பாக்கு தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு நம்ம ம். முன்னோர்கள் ஃபாலோ பண்ண வழிமுறை இருக்கு இல்லைங்களா? இதை ஆமாங்கம்மா. சரியா ஃபாலோ பண்ணாலே நமக்கு வாதம், பித்தம், கபம் எப்ப எவ்வளவு இருக்கணுமோ அது தானாவே சரியாயிடும். சரி. ஸோ முடிஞ்சது அப்படின்னு சொன்னா தாம்பூலம் தரிக்க ஆரம்பிங்க. இனி வரக்கூடிய வகுப்புகள்ல முதல் வகுப்பாவே அதை எடுத்துடுறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. எளிமையா விளங்கும். சரிங்களா? நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. அந்த கேள்வி கேட்டீங்க. நன்றிங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள். அது அம்மா சொன்ன மாரி அந்த தேங்காய் மூடிங்கிறது அந்த அரை மூடி சாப்பிட்டாலே உண்மையிலே அதுவும் நீங்க செய்யற வேலை பேங்க் வேலைனால நம்ம அதிகபட்சம் அலையிற வேலை கிடையாது. உட்கார்ந்து இருக்கிற வேலை தான். அதனால அந்த அரை மூடி ங்கிறது சிறப்பான ஒரு இதுதான். அம்மா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக அனிதா நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா.
அட்மிட் அம்மா பண்ணிட்டு வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அம்மா என்னோட பையனுக்கு வயசு 12. ம். சளி பிடிச்சு அவனுக்கு அடிக்கடி காது வலி வந்துருக்குமா, அடிக்கடி சளி பிடிக்குது அவனுக்கு. சாப்பாடும் மென்னு சாப்பிட மாட்டானா, ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 3 இடம் 4 இடம் மோஷன் போயிடுறாங்கம்மா. ம், ம். என்ன பண்றதும்மா அதுக்கு? குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற பழக்கம் இருக்கா? அம்மா அவன் ஸ்கூலுக்கு போறனால என்னால அதை செய்ய முடியலங்கம்மா. நம்ம சனிக்கிழமை மாசத்துக்கு ஒரு 2 சனிக்கிழமை லீவ் இருக்கும் இல்லையா? ஆ சரிங்களா? நீங்க என்ன ஆ. சிகிச்சை முறைகள் எடுத்தாலும் அதாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது, மாதம் 2 சனிக்கிழமையாவது ஆண் பிள்ளைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வைக்கிற பழக்கத்தை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. சரிங்களா? அந்த குழந்தைக்கு ஆ. நல்லா வந்து ஒரு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அடிக்கடி டாய்லெட் போறது. ஒரே தடவை ம். காலையில எழுந்த உடனே ஒரு தடவை போகணும். அதுக்கப்புறம் ம். அதிகபட்சம் ஒரு 4 வேளை 5 வேளை சாப்பிட்றோம், நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னா இரவு ஒரு வேளை போகணுமே தவிர இடைப்பட்ட நேரத்திலலாம் எப்பெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் ஆகிறாங்களோ அப்பெல்லாம் போகக்கூடாது. புரியுதுங்களா? 1. ஆ. 2வது ஆ. அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கும் இது ஒரு காரணம். மலம் சரியாக வெளியேறல, ஒரே நேரத்தில் வெளியேறலைன்னா அங்கே அபான வாயு உற்பத்தியாகி நுரையீரல்ல கபத்தை உற்பத்தி பண்ணும். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் லங்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. அதாவது இங்க ம். இருக்கக்கூடிய வாயு கபத்தை உற்பத்தி பண்ணும், தூண்டி விடும். அதுதான், வேற ஒண்ணுமே ம். கிடையாது. அப்போ மலம் சரியா போகணும். முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு பேதிக்கு ஒன்று கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ம். குழந்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் இனிமா கேன் வாங்கி வச்சு வாரம் ஒரு நாள் கட்டாயமா இனிமா கொடுங்க. வாரம் ஒரு நாள் எண்ணெய் குளியல் பண்ணுங்க. 10 நிமிஷம் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுப்பி தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி சுடுதண்ணி டவல் சீவக்காப்பொடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள 10 நிமிஷம் ஆயிடும். குளிக்க வைங்க. எண்ணெயை காய்ச்சணுமாம்மா? உங்க பிள்ளைக்கு வந்து நீர் கோத்துக்கிற பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா லைட்டா காய்ச்சிக்கோங்க. 2 மிளகு இல்லைன்னா 2 பூண்டு தட்டி போட்டு. சரிங்களா? அப்படி சரிங்கம்மா. தேய்ச்சி குளிக்க வைங்க, போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி தலையில டேண்ட்ரஃப் இருக்குது, அவனுக்கு ஸ்கின் கொஞ்சம் டிசீஸ் இருக்குதும்மா. நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சீங்கன்னா இது ரெண்டுமே எல்லாமே சரியா போகுமா. அளவுக்கு அதிகமான சரிங்க. சூடு தோலுக்கு அடியில கழிவுகள் வந்து தங்கி இருக்கு, தோலுக்கு வெளியில ம். ம். வர்றதுக்காக முயற்சி பண்ணுது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சீங்கன்னா வியர்வை சுரப்பிகள் மூலமா கழிவுகள் வெளியேறிடும். ரொம்ப சீக்கிரமா ரெடி சரிங்க. ஆயிருவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ம். வைங்க. சரியா? சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சக்திவேல் டுட்டிகோரி, நீங்க பேசலாம். சக்திவேல் தூத்துக்குடி. அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. அம்மா நான் நேரடி கிளாஸ் உங்களுக்கு சென்னையில நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ மோஷன் வந்து ஃப்ரீயா போக மாட்டேங்குது அப்படிங்கிறது இழுமா கேன் வச்சு நான் எடுக்கிறப்போ அது அடிக்கடி செய்யலாமா? வீட்டுல பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னால போற ஒரு உடம்பு போட்டு ஏன் புண்ணாக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேக்குறாங்க. வாரம் அந்த ஒரு நாள் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒண்ணு, ஆ எப்பவுமே ஆ நானும் சொல்லுவேன், வாரம் ஒரு நாள் வந்து எடுத்துக்கிறது தவறு கிடையாது. ஏன்னா ஓ இன்றைக்கு சரி. இருக்கக்கூடிய கால சூழல்ல நாம வந்து உட்காந்துட்டு இருக்கிற சோஃபா, உட்காந்துட்டு இருக்கிற சேரு எல்லாமே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. நிறைய உட்காடுறோம் அல்லது சீட்ல டிரைவிங்ல இருக்கிறோம். அண்ட் ம் காற்றோட்டமான உடையெல்லாம் ரொம்ப குறைவு. வேற வழியே இல்லை, நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் சுடிதாரோ அல்லது பேண்ட் ஷர்ட்டோ அப்படி போட்டு பழகிட்டோம் நாம. அதனால என்னன்னா ஹீட் அங்கே அக்குமுலேட் ஆகும். அதனால வாரம் ஒரு நாள் அந்த சூட்டை வெளியேற்றணும். இறந்து போன செல்கள் உள்ள இருக்கிறத நீங்க வந்து வெளியேற்றி புது செல்களை உற்பத்தி பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு விழுந்து, அதாவது தண்ணியில முழுகி குளிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் ஆமா பொழுது ஆமா. அந்த பகுதியில கூடிய சூடை எப்படி வெளியேற்றுவீங்க? அதுக்கு ரொம்ப எளிமை ம் வந்து எனிமா எடுக்கிறது தான். அந்த ம் மலக்குடலுக்குள்ள தண்ணியை செலுத்தி நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்கிற சூடு போயிடும். அப்ப புது ம் செல்கள் உற்பத்தி ஆகும். அப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் எப்பவுமே வராது. புரியுதுங்களா? அண்ட் ஆ இன்னொரு விஷயம், சரி இதுக்கு மாற்றா எனக்கு வாரம் ஒரு நாள் நான் வந்து இனிமா எடுத்துக்கிறேன், ஆனா எனக்கு மலச்சிக்கலே வராம இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு இடுப்பு குளியல் டப் ஒன்று வாங்கிக்கோங்க. ம் புரியுதுங்களா? ஹிப் ஆ பாத் டப் ஒன்று வாங்கிட்டு தண்ணியை நிறைச்சி நீங்க எந்த நேரம் வேணாலும் இரவு நேரத்திலயோ காலை நேரத்திலயோ ஒரு 20 நிமிஷம் அந்த தண்ணி டப்புக்குள்ள உட்காந்து எழுந்துருங்க. ஓ மலச்சிக்கல் வராது. சரி சரி. இன்னொரு ம் எனக்கு வந்து உணவு முறையில வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ம் டெய்லி சாயங்காலத்துல சுண்டல் சாப்பிட்றதுக்கு பதிலாக காய்கறி, பச்சை காய்கறிகளை சலாடு மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ம் இல்லைன்னா ஆவியில வேக வச்சு தாளிக்காம தேங்காய் பூ கொட்டி சாப்பிடலாம். நல்லா ஒரு பவுல் ஃபுல்லா ஒரு 200 கிராம் 250 கிராம் காய்கறி, ஏதாவது ஒரு காய்கறி இல்லை மிக்சடு காய்கறி, காய்கறியை நல்ல நார்ச்சத்து உள்ள காய்கறியை நல்லா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 முறை கேட்காம அது பாட்டு ஃப்ரீயா வெளியேறிடும். ஆ மலச்சிக்கல் வராது. சரியா? கண்டிப்பா. ஓகேம்மா. நன்றிம்மா. நன்றி நன்றி. நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. அடுத்ததாக லாவண்யா பாஸ்கரன், நீங்க கேள்வி கேட்கலாமா? லாவண்யா பாஸ்கரன். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
ஆமா எங்க வீட்டுக்காரருக்கு என்னன்னா உடம்பு பூரா அரிப்புன்னா மேலெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு. சொரியிற மாதிரி இருக்கா? அதாவது எப்படி இருக்கு? மதியம் சாயந்தரம் பண்ணலாம். அப்படியே நம்ம கொசு கடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி முழுக்க அரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவு இருக்காமா? டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? டயபெட்டிஸ் இப்பதான் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுனால நாங்க ஆவாரம் பூ கஷாயம் ரெகுலரா குடுக்கறதுனால அது கண்ட்ரோல்லயே இருக்குது, ரைஸ் ஆகாம. ஓகே. வேற ஏதாவது டஸ்ட் அலர்ஜி மாதிரி தும்மல், ஸ்னீசிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கம்மா. ஆனா ஸ்கின் அலர்ஜி இருக்கு, தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வாழை இலை குளியல் அல்லது நீராவி குளியல், ஸ்டீம் பாத், பனானா லீஃப் பாத். நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? நாங்க வந்து தேனி. உங்களுக்கு பக்கத்துல எங்கேயாவது நேச்சுரோபதி சென்டர் இருந்ததுன்னா அங்க போய் வாழை இலை குளியல், நீராவி குளியல் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் நிறைய ஸ்பாலயே கிடைக்குது. ஜென்ஸுங்கிறதுனால ரொம்ப ஈஸி. நிறைய ஸ்பால போனாங்கன்னா நீராவி குளியல் தனியாவே பண்றாங்க. அங்க போய் வாரத்துக்கு ஒரு 2 நாள், முதல்ல வந்து வாரத்துக்கு 2 நாள் பண்ணுங்க. அப்புறம் 3 வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு வாங்க. தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறுச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி சரியாயிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ரத்தத்துல கழிவுகள் தேங்கி இருந்தாலும் தோலுக்கு வெளியில இந்த மாதிரி அலர்ஜியா வரும். ஸோ ரத்தத்தை சுத்தம் பண்ணணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல், 2 மிளகு, சரிங்களா, பெப்பர் 2, ஒரு பிஞ்சு சீரகம், நிறைய ஒரு 150 மில்லி தண்ணி விட்டு நல்லா ஜூஸா அடிச்சு வடிகட்டி ஒரு 48 நாள் தொடர்ந்து காலையில வெறும் வயிற்றுல அருகம்புல் சாறு குடிச்சிட்டு வர சொல்லுங்க. ரத்தம் சுத்தமாயிடும். வெளியில இருந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த வாழை இலை குளியல் அல்லது நீராவி குளியல் எடுக்க சொல்லுங்க. இதே போதுமானது. எந்த சோப்பும் பயன்படுத்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்கம்மா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ரெகுலரா இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த சூட்டு உடம்புல இருந்து குளிர்ச்சியாகி கபத்துக்கு போயிருது உடம்பு. அப்படி இருக்கும்போது இந்த அருகம்புல் சாறு குடுக்கறதுனால ஒண்ணும் தப்பு இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல. மிளகு சீரகம் கலக்குறீங்க, அதனால பயம் இல்ல. தாராளமா பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. இன்னொன்னுங்கம்மா, ஆவாரம் பூ வந்து வீட்டுல வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கி காய வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஆவாரம் பூல வந்து நம்ம ஒவ்வொரு பூவா அந்த எதழ் மட்டும் எப்படிம்மா பிரிச்சு அவ்வளவையும் சுத்தப்படுத்தி வச்சுக்க முடியும்? இல்ல, எல்லாத்தையுமே நீங்க நிழல்ல உலர்த்திட்டு எடுத்து வச்சுக்கலாமா நீங்க? இப்போ அதனுடைய இலை இருக்கு, தண்டு இருக்கு, மகரந்தம்லாம் இருக்கு, அதை தனியா எடுத்துக்கோங்க. பூ இதழ்களை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. பூ இதழ்களை உள்ள பயன்படுத்திக்கோங்க. மற்ற பகுதிகளில் எல்லாத்தையுமே அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா புண்ணுக்கு, சேறு காயத்துக்கு, மேலே குளிக்கிறதுக்கு, தலைக்கு தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆமா, அதுவும் சரிம்மா. நான் என்ன கேட்கிறேன், மலர் இருக்குல்ல, அந்த பூவோடைய இதழ் மட்டும் நம்ம பிரிச்சு அவ்வளவு பூவையும் சேகரிக்கிறதுக்கு பொறுமையா சேகரிக்கணும் அப்படிங்கிறீங்களா? இல்ல கஷாயம் போடுறதுக்கோ இல்ல தேநீர் குடிக்கிறதுக்கோ முழுசாவும் போடலாமான்னு கேக்குறேன். முழுசா போடலாம். மகரந்தம் மட்டும் நீக்குங்கன்னு சொல்றேன். மகரந்தம் மட்டும் நீக்கியே ஆகணும் அப்போ? ஆமா, கண்டிப்பா. உள்ள குடிக்கிறதுக்கு மகரந்தம் நீக்கணும். சரிம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக லக்ஷ்மி, சென்னை. நீங்க கேள்வி கேட்கலாமா? கொஞ்சம் எல்லாம் குயிக்கா கேட்டுருங்க, டைம் இல்ல. லக்ஷ்மி, நீங்க கேட்கலாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. மேம், லேடிஸ்க்கு வந்து மெயின்லி வந்து இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்ப பல பேராவே இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல. இப்ப இவங்களுக்கு இப்போ ஒரு 40 ஏஜ் கிராஸ் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து யூட்ரஸ் இல்லாம இருக்கும்போது அந்த பாடியை வந்து எப்படி நம்ம வந்து இயற்கை வைத்தியத்துல ஒரு காய்கறிகளாவோ எதுலயோ நம்ம எப்படி நம்ம அதை வந்து சேஃபர் ஜோன்ல நம்ம இருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். எந்த காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணி சேஃபர் ஜோன்? ஓகே. இப்போ அவங்க வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்க எப்படி அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே உண்மையாக அவசியமான ஒன்று தான். ஒன்ஸு அது கர்ப்பப்பை என்ன பண்ணுது, கர்ப்பப்பை வந்து உங்களுடைய 2 கால்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய முழங்கால், தொடை, கணுக்கால், பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கீழ் உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது கர்ப்பப்பை. இப்போ கருப்பையை நீக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல அந்த பகுதிகளுக்கு கீழே போகிற பகுதிகளுக்கு 50% எனர்ஜி கம்மியாயிடும். ரொம்ப 2 கால்களும் உழைச்சல், முட்டி தேய்மானம், தொடை எலும்பு சீக்கிரமாக உடஞ்சிரும். இருக்கிறதுலே மிகப்பெரிய போனு. எங்கேயாவது விழுந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து குறைஞ்சி போய் சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ நடக்கும் பொழுது, படி ஏறும் பொழுது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சீக்கிரமாக எலும்பு நொறுங்கி போகும், உடையும்.
சத்து குறைபாடு ஏற்பட்டு அந்த கொலாஜன்னு சொல்லக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடு 2 முட்டைக்கும் போகிறது கம்மியாயிடும். அப்போ முட்டை தேய்மானம் ஏற்படும், கணுக்கால் வலி ஏற்படும். ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 1. 2வது ப்ராப்பராக டெய்லி வேறு வழியே கிடையாது, யோகா பண்ணியே ஆகணும். யோகா செய்ய செய்ய பாடி வெயிட் மெயின்டைன் பண்ண முடியும், கலோரிஸை கரெக்டாக பர்ன் பண்ண முடியும். அதில் கந்தராசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது. அந்த ஆசனம் பண்ணும் பொழுது கர்ப்பப்பை எடுத்த இடம் வெற்றிடமாக காலியாக இருக்குது. இதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி அந்த இடத்துக்கு அக்குமுலேட் ஆகும். ஸோ அதுலேருந்து உங்களுடைய கால் பகுதிக்கு வரும். ஸோ பெஸ்ட்டு வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது. சரிங்களா? அடுத்தது மிக முக்கியமானது பூங்கார் அரிசி கஞ்சி. எவ்வளவு முடியுமோ தினமும் ஒரு வேளையாவது 1 டம்ளராவது கஞ்சி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தியை இந்த பூங்கார் அரிசி கொடுத்துரும். அந்த சுண்ணாம்பு சத்தாகட்டும், வைட்டமின் B12 ஆகட்டும், அது கொடுத்துரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெகுலராகவே நீங்கள் பூங்கார் அரிசி கஞ்சியை எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது, கருப்பை இருக்கக்கூடிய இடம் காலியாக இருக்கிறதுனால அல்லது அந்த இடத்துல கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெற்றிடம் இருக்கும். அப்போ இருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய குடலும் கீழே இருக்கக்கூடிய சிறுநீர் பையும் பின்னாடி இருக்கக்கூடிய மலைப்பை இது எல்லாமே சேர்ந்து அழுத்தும். அப்படி அழுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? மற்ற இந்த 3மே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் முடிந்த வரைக்கும் அதிகமாக வெயிட்டு தூக்கிறது, மேலே மாடிப்படிகள் ஏறுறது, வெயிட்டை தூக்கிட்டு மேலே மாடிப்படிகள் ஏறுறது, ரொம்ப வயிற்றை அழுத்திக்கிட்டு நீங்கள் டாய்லெட்டில் முக்கிய டாய்லெட் போகிறது, யூரினை அடக்கி வச்சு போகிறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. இது பண்ண ஒன்று மோஷனை அடக்குனீங்கன்னா ஹெர்னியா வந்துடும், குடல் இறங்கிடும். யூரினை அடக்குனீங்கன்னா சிறுநீர் பை லூஸ் ஆகிடும். அப்போது தும்மல், இருமல், சிரிச்சா, கொஞ்சம் வேகமாக நடந்தால் யூரின் தானாகவே போயிடும். இல்லைனா மோஷன் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டா, விசேஷத்தில் சாப்பிட்டிங்கன்னா அந்த டென்ஷன்லேயே மோஷன் டாய்லெட் தானாகவே போயிடும். ஸோ இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க தயவு செய்து கர்ப்பப்பையை காப்பாற்றிக்கோங்க. எடுக்கக்கூடிய நிலை யாருக்குமே வராது. ஒன்று ஹாஸ்பிட்டலில் சம்பாதிக்கிறதுக்கு, 2வது நீங்கள் கவனக்குறைவாக இருந்து அளவுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை போகிற வரைக்கும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. இதை 2மே பண்ணாதீங்க. அதனால் கர்ப்பப்பையில் இந்த பிரச்சனைகள்லாம் வரும், கவனமாக இருங்க. சரிங்களா? அந்த ஆசனம் பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா. கந்தராசனம். கந்தராசனம். ஆமா. சரிங்கம்மா. நீங்க நலசிவம் ஐயாவை தொடர்பு கொண்டீங்கன்னா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணவங்க என்ன மாதிரி எல்லாம் உங்களுடைய உடலை வலுப்படுத்திக்கணும், அடி வயிற்றை எப்படி பலப்படுத்தணும், குடல் செல்களை எப்படி பலப்படுத்தணும் ஐயா சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து நம்ம கர்ப்பப்பை எடுக்காம இறங்கினவங்களுக்கும் இதுதான், எடுத்துட்டவங்களுக்கும் இதுதான் நாம பயிற்சியா கொடுக்குறோம். ஐயா கிட்ட கேட்டு இன்னும் நிறைய பயிற்சிகள் சேர்த்து பண்ணுங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரிங்கம்மா. அப்புறம் அந்த எனிமா கிட் எடுக்க சொல்லியிருந்தீங்கல்ல, இது இப்ப இந்த பிரச்சனை இருக்கவங்க டெய்லியுமே எடுக்கலாமா எனிமா கிட்? எடுக்கலாமே, தவறு இல்லை. எப்பவுமே தினமும் எடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி காய்கறிகள் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, வாரத்துக்கு 1 நாள் மட்டும் எனிமா எடுங்க. இல்லைன்னா இடுப்பு குளியல் எடுத்துக்கோங்க. தினமும் எனிமா எடுக்க வேண்டாம். சரி, நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. சிறப்பு. நிறைய விஷயங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது ஒரே விஷயம் எடுக்கிறதை விட ஒன்றுத்தை ஃபாலோ பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு அதில் ஒரு நிறைவா கிடைக்கும். அது நீங்க நிறைவடைந்துட்டுனா நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதிலே கூட நீங்க திருப்தி முழுமையடைஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்ததாக நிலோஃபர், நீங்க கேள்வி கேட்கலாம். நிலோஃபர். ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. அம்மா வந்து இப்ப மழைக்காலம் இப்ப ஆரம்பிக்குது இல்லைங்களா? இப்ப குழந்தைங்களுக்கு வந்து இப்ப சளி பிடிக்குது, இப்போ ஜுரம் வருது அப்படின்னீங்கன்னா வீட்டுல நம்ம என்னென்ன பொருள்மா வச்சுக்கிட்டா கரெக்டா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை கொடுக்கலாங்கம்மா? ஒன்று முக்கியமானது வந்து வீட்டில் எப்பவுமே ஒரு துளசி செடி வச்சுக்கோங்க. சரிங்க. சரிங்களா? அந்த துளசியே போதும். சும்மா துளசியை தண்ணியில் போட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் துளசி தண்ணியவே குழந்தைக்கு கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, இடையில கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், துளசி சொல்கிறதுனால சொல்கிறேன், வாழ்நாளில் என்னுடைய மூதாதையர்களுக்கு பல பேருக்கு கேன்சர் இருக்குது, என்னுடைய சொந்தக்காரங்களாம் கேன்சர் இருக்குது, எனக்கு வந்துடக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இன்னையிலேருந்து தினமும் ஒரு 5 துளசி இலையை சாப்பிட்டுட்டே வாங்க. நான் கேரண்டி கேன்சர் உங்களுக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு அற்புதமானது. சாதாரண சளியில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் க்யூர் பண்ணும். யார் வேணால் சாப்பிடலாம், எப்போ வேணால் சாப்பிடலாம்.
பக்க விளைவே கிடையாது. அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு 5 இதழை எடுத்துட்டு நீங்கள் சும்மாவே கசக்கிட்டு அதை குழந்தை வாயில் வச்சுருங்க. அது சப்பி சப்பி துப்புனாலும் சரி முழுங்கினாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1. 2வது திரிகடுகு சூர்ணம் தேனில் குழச்சி கொடுக்கறது. 3வது திரிகடுகு சூர்ணம் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது கரும்பு சாறில் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கறது. இது கொடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு கற்பூரவல்லின்னு சொல்லக்கூடிய ஓமவல்லி இலை இருந்ததுன்னா அதை வந்து வடைச்சட்டியில் சூடாக இருக்கும்போது போட்டு வாட்டி எடுத்துகிட்டு அதை சாறு புழிஞ்சிங்கன்னா நிறைய வரும். அது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டோடு இருக்கும். அதில் சம அளவு தேன் கலந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இது ரெகுலர் ஃபுட்டாக நீங்கள் கொடுக்கணுன்னா துளசி தண்ணீரே போதுமானது. இன்னொன்று 2வது, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, சளி பிடிக்கவே கூடாது, இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 7 குறுமிளகு 500 மில்லி தண்ணி. எப்படிங்க? 1/2 லிட்டர் தண்ணிக்கு 7 மிளகு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு 6 நாளும் பரவாயில்ல வச்சுக்கோங்க. அந்த தண்ணியவே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழந்தைக்கு சளியே பிடிக்காது. அது வேறு வழியில் கபம் வெளியேறிடும், மூக்கு வழியாக வந்து கஷ்டப்படுத்தாது. போதுமா? நன்றிங்கம்மா. அப்புறம் பெரியவங்களுக்கு அதே ஃபாலோ பண்ணிக்கலாங்களாம்மா? தாராளமாக அதே தான் ஃபாலோ பண்ணிக்கோ. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி தாராளமா நன்றி சாப்பிடலாம். அல்சர் இருக்கும் பொழுது துளசி சாப்பிடலாமா? எந்த நிலையிலும் துளசி சாப்பிடலாம். நன்றிங்கம்மா. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கம்மா. அந்த துளசி சாப்பிட்டா குழந்தையின்மை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னது 5 இதழ்கள் தான் தினமும் சாப்பிட சொல்றேன். அதனால குழந்தையின்மை வராது. தைரியமா எடுத்துக்கலாம். நன்றிங்கம்மா. சிறப்பு. அடுத்ததாக பூங்கொடி, நீங்க கேள்வி கேட்கலாமா? கொஞ்சம் குயிக்கா எல்லாருமே கேள்வி கேளுங்க, டைம் இல்ல. பூங்குடி, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. பூங்குடி அம்மா. ஓகே, ஜெயலட்சுமி அம்மா நீங்க கேள்வி கேளுங்க. ஜெயலட்சுமி அம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா நீங்க உங்க கிளாஸ். நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஹீலர் பாஸ்கர் சால் மூலமா உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாம் ரொம்ப நாங்கெல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருப்போம் அப்பெல்லாம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கீங்களா மேடம்? பாப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரிங்க மேடம். எனக்கு வந்து 2 கேள்வி இருக்குங்க மேடம். எங்க பேரனுக்கு வந்து ஸ்கின்ல வந்து அப்படியே குறுன்னு, அவன் 8th படிக்கிறான். அவன் ஸ்கின்ல வந்து குறுன்னு மேல காதுல எல்லா முகத்துல கன்னத்துல எல்லாத்துலயும் அப்படியே தோல்ல அந்த மாதிரி இருக்கு. அவங்க யுஎஸ்ல இருக்காங்க. சரிங்கம்மா. என்ன பண்ணலாம் சரியாகுங்க மேடம்? நான் சொல்றேன், அவனுக்கு வீசிங்கும் அப்பப்போ வரும். ஓகே. அதுக்கு வந்து நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்கள எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க சொல்லுங்க. 1. 2வது, தம்பியோட தோல்ல ஏதாவது ஒரு 2 பகுதியில போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த டெக்ஸ்டரை பார்த்தாதான் எனக்கு அது எதனால வந்ததுன்னு தெரியும். இன்னொன்னு, தம்பிக்கு வீசிங்கும் இருக்கிறாரு, வெளிநாட்டுல இருக்கிறாரு. அதுக்கு தகுந்தமான மருத்துவ முறைகளை நான் சொல்லி கொடுக்குறேன். கான்ட்ராவர்சி ஆயிடக்கூடாது. சரிங்க மேடம். இந்த அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது வந்து எதனாலங்க மேடம்? அந்த நீங்க சொல்ற மாதிரி கழிவுகள் போகாதனால? ஆமா, நீங்க குறிப்பா மலக்குடல்ல கழிவுகள் தங்கினா கபம் வந்து உற்பத்தி ஆகும். 1. 2வது, ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா, குறிப்பா வெள்ளச்சர்க்கரை, மாட்டுப்பால் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்க கூடாது. வெள்ளச்சர்க்கரை வந்து உணவுல சேர்த்தாலோ பால் வந்து உணவுல சேர்த்தாலோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அந்த சளி பிடிக்கிற ஒவ்வாமை தொந்தரவு வரும். சரிங்க மேடம். அப்புறம் வந்து எனக்கு வந்து 66 இயர்ஸ் ஆயிடுச்சு. நானும் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ 40 இயர்ஸ்லயே ஓவர் ப்ளீடிங் இருந்ததுனால நீங்க சொன்ன வழிமுறைகளை நான் கடைபிடிக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து 76 ஆகுதுங்க மேடம். அவங்க கொஞ்சம் காலையில டிஃபன் சாப்பிட்ட உடனே கண்ணை இழுக்குது, என்ன நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யோகா எல்லாமே பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க, எல்லாமே ஆக்டிவா இருக்காங்க. நாங்க எல்லாமே ஹீலர் பாஸ்கர் ஃபாலோ பண்றவங்க தான். ஆனா கண்ணை உள்ளுக்கு இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால? அவருக்கு வந்து ஆகாய சக்தி குறைவா இருக்குன்னு அர்த்தமா. சாப்பிட்ட உடனே யாருக்கு வந்து கண்ணு சொருகுது, கண்ணு இழுக்குதோ அதுக்கு முக்கிய காரணம் 1, வயிறு நிறைய சாப்பிடுறது ஒரு காரணம். அப்போ ஆகாய சக்தி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது வெற்றிடம் இருக்காது. 1.
2வது சரியான உறக்கம் இல்ல அவருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தினமும் காலை, இரவு 2 வேளையும் கொஞ்சம் எங்க இடம் கிடைக்குதோ வெளியில ஆகாய சக்தி கிடைக்கிற மாரி வந்து உட்கார சொல்லுங்க. அது வெயில்ல எல்லாம் வானத்த கூட பார்த்த போய் மாதிரி. ஆமா. வெயில்ல எல்லாம் போய் கூட உட்காருவாங்க மொட்டை நல்ல மாடியில போய். தூக்கம் இல்லம்மா அவங்களுக்கு. சரியான ஆழ்ந்த உறக்கம் இல்ல. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டுவா ஸ்லீப் தெரப்பி. கைகளை 2 உள்ள நம்ம கைகளை அத அவங்க தெரியும். தூங்குறதுக்கு முன்னாடி சும்மா படுத்திருக்கும் போது கூட பண்ணுங்க. ஆகாய சக்தி அருமையா கிடைக்கும். நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். சரிங்களா? அத பண்ண சொல்லுங்க, போதுமானது. சரிங்க மேடம். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றிங்க மேடம். நன்றி நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பு. அடுத்து ஜெயலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயலட்சுமி அம்மா, சொல்லுங்க. டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கஞ்சியோ கூழோ வந்து அதிகமா குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க மேடம். சாலிடாத்த சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா. அது கரெக்ட்டுங்களா? இல்ல கூழ் இதெல்லாம் குடிச்சா ஒரு விஷயம் தாம்மா. நீங்க ராகிய வந்து நல்லா உடைச்சி களி மாதிரி கிண்டி கொடுத்தீங்கன்னா அது தவறு கிடையாது. நீங்க அரிசி ஆனாலும் மாவு ஆக்கக்கூடாது. இப்போ வரகு, சாமை எந்த ஒரு தானியத்தையும் பொடிக்க கூடாது, பவுடர் பண்ணக்கூடாது. அந்த பவுடரில் என்ன ஆகும்னா குளுக்கோஸ் கண்டென்ட் ஆக்சுவலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அது அன்சேச்சுரேட்டட் குளுக்கோஸ். புரியுதுங்களா? இதனால தான் கஞ்சி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர முழு அரிசி கஞ்சி அல்லது உடைச்ச அரிசி கஞ்சி, அந்த சிறுதானியம் இதெல்லாம் நீங்கள் முழுசாக தான் கஞ்சி வைக்க போறீங்க. இது தவறு கிடையாது. இது எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்கம்மா. நான் ஊற வச்சுங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியில நைட்டே ஊற வச்சிருவேங்க. மிக்சியில போட்டு அடிச்சுங்க 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொல அப்படி கொடுப்பேங்க. அப்ப அந்த மாதிரி குடுக்கலாமல்லங்க? அப்படி வேண்டாமா. மாப்பிள்ளை சம்பா அரிசியை நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 2 உடைச்சிட்டு நல்லா சாப்பாட்டுக்கு பதிலாக கஞ்சியாக கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சு வேக விடுங்க. அதை வந்து அந்த அரிசியோட சேர்ந்து கஞ்சியாக கொடுங்க. மாவை அரைக்காதீங்க. ஓகேவா? டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் மாவை அரைக்காதீங்க. ஓகேங்கம்மா. தேங்க்யூங்கம்மா. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பு. அடுத்ததாக சுகன்யாம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். சுகன்யா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நான் உங்கள்ட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கேன். ரொம்ப நன்றி. எங்களுக்காக உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கும் குணபாலன் சார் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு என்னன்னா உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. இந்த குழந்தைங்களுக்கு பத்தி சொல்றீங்களேங்களம்மா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத சொல்றீங்க. அதுல வந்து என்ன மாதிரியான உங்களுக்கு நாசத்துக்குள்ள ஃபுட் எடுக்கணும்? இப்போ வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி என் பாப்பா வந்து 2 நாளுக்கு 1 டைம் தான் மோஷன் போயிட்டு இருக்கா. பட் நான் வந்து கடுக்கா பொடின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து 1 டைம் விளக்கெண்ணெய் ஊத்தி கிளீன் பண்ணேன். வயிறு எல்லாமே ஒரு மாதிரி வெளியில வரப்போ ஒரு மாதிரி லாஸ்டா மஞ்சள் கலர்ல வந்துச்சு அவளுக்கு. ஆயில் இல்ல வரப்போ லாஸ்டா வரப்போ அப்புறம் தண்ணியா வந்துச்சு, கெட்டியா வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பியும் கொஞ்சமா சாலிட் ஃபுட்டா கொடுத்து கொஞ்சமா ஜூஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்றேன். பட் இருந்தாலும் அவளுக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியலங்க மேம். 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போறா மோஷன். ஓகே, ரொம்ப சிம்பிள். 2 விஷயம் பண்ணீங்கன்னா போதுமானது. 1, சாப்பாட்டோட அளவை கம்மி பண்ணி நிறைய காய்கறிகளை சாப்பிட வைங்க. ஓகேவா? சரிங்க மேடம். சரிங்களா? அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கூட நல்லா குழச்சி சாப்பாடு எவ்வளவு கொடுக்குறீங்களோ சம அளவாவது காய்கறியை கலந்து கொடுங்க குழந்தைக்கு. 1. 2வது, கண்டிப்பா குழந்தை இருக்கிற வீட்டில் ஒரு பாத் டப் இருக்கணும். ரெடிமேடாவது சும்மா ஒரு பிளாஸ்டிக்ல, ஃபைபர் பிளாஸ்டிக்லயாவது ஒன்று வாங்குங்க. தினமும் குழந்தைங்களை குளிக்க வைக்காதீங்க, குழந்தைங்களை விளையாட விடுங்க. நான் சொல்ற வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தண்ணியில விளையாட விட்டீங்கன்னா குழந்தைக்கு செரிமான தொந்தரவும் வராது, மோஷன் போற பிரச்சனையும் வராது, கோவமே பட மாட்டாங்க, நிம்மதியா இருக்கும் குழந்தை, உடல் அளவிலும் மனதளவிலும். இதை மட்டும் பண்ணுங்க, போதுமானது. அடுத்தது வாழைப்பழம். கண்டிப்பா காய்கறி, வாழைப்பழம், பழங்களை பழக்குங்க. சாப்பாடு, இட்லி, தோசைன்னு பழக்கிறத தவிர்த்துட்டு அதை விட பல மடங்கு நீங்க ஊக்குவிக்கக்கூடியது, நீங்க சாப்பிடக்கூடியது, உங்களை பார்த்துதான் குழந்தை சாப்பிடும். ஸோ அதிகமா நீங்க எல்லாம் எடுக்கக்கூடியது, நீங்க காய்கறிகள், பழங்கள், கூட்டு, பொரியல், சுண்டல் இதெல்லாம் சாப்பிடுங்க. குழந்தைக்கு பழக்கப்படுத்துங்க. காய்கறியும் வாழைப்பழமும் அருமையான மலமிளக்கி, நார்ச்சத்து, இதுல கூடிய வைட்டமின் B12 மல்டி வைட்டமின் அருமையா வேலை செய்யும். தண்ணியில விளையாட விடுங்க, அவ்வளவுதான். சரியா? ஓகே மேம். ஓகே, நாங்க இந்த தொட்டி குழியில வச்சிருக்கோம் மேம். தொட்டியில தனியா கட்டி வச்சிருக்கோம். சீசன்னால இப்ப அதை குளிக்க விடல. பரவாயில்ல, கொஞ்சம் வார்ம் வாட்டரா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்.
ஓகே ஓகே மேம். ஓகே. இன்னொன்னு வந்து நீங்க சொல்ற மாரி அவ்வளோ ஹேப்பியா விளையாண்டானா அது வந்துருது மேம். நான் கவனிச்ச வரைக்கும் என்னன்னா, கொஞ்சம் ஹேப்பியா நல்லா ஃப்ரீயா விளையாண்டானா டக்குன்னு மோஷன் வருது அவளுக்கு. நான் கவனிச்ச அம்மா வரைக்கும். மனச்சிக்கல் தான் மலச்சிக்கல். ஸ்கூல் போறா. புரியுதுங்களா? ஆமா. மனச்சிக்கல் வெளிப்படையா விளையாடுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, ஒரு பயம் இல்லாம யார்கிட்டயும் மூவ் பண்றதுக்கு முடியாதவங்களுக்கு தான் மலச்சிக்கல் வரும். இதான் சீக்ரெட். வேற ஒண்ணும் ஓகே. ஓகே. சரிங்க மேம். தண்ணீர் சரி. அத சரி தீர்த்துரும். ஓகே. ரொம்ப நன்றி. ஓகே. நன்றி. ஓகேங்க மேம். ஓகே. நன்றிங்க மேம். நன்றி. நன்றி. இதுல ஒருத்தர் வந்து மெசேஜ் கொடுத்திருந்தாங்க சேட்டிங்ல. நாங்க வந்து நீர்நிலைகள் இருக்கும் பொழுது நாங்க இடுப்பு குளியல் எடுக்கணுமானா தாராளமா அவசியம் இல்லை. இடுப்பு குளியல் எங்க வந்துச்சு அப்படின்னா, நீங்க எல்லாரும் யாரும் நீர்நிலையில போய் இறங்கி மூழ்கி குளிக்கிறது இல்ல. தொட்டியிலையோ அல்லது கிணத்துலையோ ஆத்துலையோ. அது இல்லாத போது உங்களுக்கு சிகிச்சையா தேவைப்படுது. அதனால நாங்க இடுப்பு குளியல் எடுக்க சொல்றோம். இடுப்பு குளியல் அவசியம் இல்லை. நீங்க நீர்நிலைகள்ல மூழ்கி விளையாடி குளிக்கலாம் சந்தோஷமா. சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நன்றிங்கம்மா. சிறப்பு. ஒரே ஒரு இது, அதாவது அடுத்த கேள்வி கேட்க வர்றாங்க நம்ம இலக்கியவாணன் அப்படின்ட்டு. இலக்கியவாணன் யாருன்னா, இலக்கியவாணனோட பெற்றோர்கள். அதாவது அவங்க ஐடியிலே இருக்கிறாங்க. நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்கய்யா. இன்னைக்கு வந்து எப்படின்னாக்கா, தன் மகன்கிட்டயே கல்வியை கற்றுட்டு இருக்கிற ஒரு அற்புதமான பெற்றோர் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலுமே வந்து இது பாராட்டத்தக்க நிகழ்வு வந்து காலச்சக்கரத்துல நடக்குது அப்படின்னாக்கா, தன்னுடைய மகனிடத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை கல்வியை கற்றிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதாவது காலச்சக்கரத்துல வந்து இந்த கல்வியும் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இவர்களும் ஒரு உதாரணம். கண்டிப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா அம்மா? நேர்ல வந்து பார்த்து வந்தாங்க. நல்லா இருக்கேங்க ஐயா. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க அம்மா. நல்லா இருக்கு. சந்தோஷம். சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கும்மா. சந்தேகம் நான் கேட்கக்கூடிய சந்தேகம் எல்லாமே எல்லாரும் கேட்கறாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியம்மா. ரொம்ப மகிழ்ச்சியம்மா. எங்க பையன் வந்து இதுல கலந்து ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு கேள்வி உங்களிடத்துல நாங்க கேட்கிறோம். சொல்லுங்க. தான் பெற்ற தன் மகன் வந்து தனக்கு ஒரு கல்வியை கொடுக்கறது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில எப்படி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. அந்த மகிழ்ச்சியை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது நமக்கு தெரியலங்க ஐயா. உண்மையாவே கடவுள் கொடுத்த ஒரு வரம். என்னுடைய குழந்தைகள் வந்து அப்படிதான் நினைக்கிறேங்க ஐயா. ஒவ்வொன்றுமே எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எங்க பையன் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. எங்க பையன் எப்போ மருத்துவக் கல்லூரி போறானோ அன்னையில இருந்து நாங்க மருத்துவத்துக்கு வெளியே எங்கேயுமே தேடி போறது இல்லைங்கய்யா. எதுவா இருந்தாலும் நாங்க தெரிஞ்சுக்கோங்க ஐயா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. நன்றி. அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? வணக்கம். நல்லா இருக்கேன்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா. தம்பி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. தம்பி நல்லா இருக்காரு. நீங்க சொல்றது அத்தனையும் உங்க வீட்டு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒரு உரிமையோட எடுத்து சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. உங்க வகுப்பு அத்தனையுமே எனக்கு பிடிச்சிருக்குது. ரொம்ப எல்லாரும் கேட்ட கேள்வியிலே எங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்குதுமா. ஓகே. நன்றி. நன்றி. நல்ல பதில் கொடுக்குறீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்லணும்னா, காந்தியடிகள் எந்த அளவுக்கு போராடினாரோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு, அந்த அளவுக்கு குணபாலன் ஐயாவும் போராடிட்டு இருக்காரு. இந்த மாயாவும் நவீன உலக வாழ்க்கையில இருந்து நம்ம மக்கள் வந்து வெளியில வரணும்ன்றதுக்காக. அதுக்கு நீங்களாம் வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் மாதிரி நீங்களும் ஒரு வீரர்களா நீங்க அத்தனை ஆசனங்களும் பயணிச்சு வரீங்க. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப இருக்குதுங்கம்மா எங்களுக்கு. சந்தோஷமா. சந்தோஷம். என்ன சொல்லணும்னா, எங்க பையன் வந்து பாடம் எடுக்கிறது வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதாவது அவன் சொல்லி நாங்க கத்துக்கிறது. ஈன்ற பொழுது பெரிதோருக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்டதா எங்க பொருள். நான் உண்மையை உணர்றேங்கம்மா. நாங்க 2 பேருமே எங்க பிள்ளைங்க 2 பேருமே, எனக்கு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு, 2 பேருமே அவ்வளவு அருமையான பிள்ளைங்க. பாசத்தையும் சரி அன்பையும் சரி, அதாவது ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் சரி நம்ம வளர்க்கும் போதே கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்க கடைசி வரைக்கும் அந்த பாசத்தோடைய அண்ணன் தங்கச்சின்ற பாசம். இன்றைய காலகட்டத்துல இந்த பாசம் இல்லாம போச்சு. பணம் மட்டும் தான் பெருசா போச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம வளர்க்குற விதம், நம்ம சொல்லிக் கொடுக்குற விதத்துல அதுல எந்த குறையும் இல்லாம 2 பேருமே, என் பொண்ணு வந்து தம்பிக்கிட்ட தான் எல்லாமே கேட்கும். நான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உடனே ஓடுவான் காலேஜுக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. இன்றைய பெற்றோர் வந்து தான் பிள்ளை நல்லா வரணும்னு மனசார நினைச்சாலே நல்லா வந்துருவாங்க. அந்த எண்ணம் வந்து மனசுல வரணும். நெகட்டிவா பேசக்கூடாது பிள்ளைங்களை. அது ஒண்ணு மட்டும் தான் என் பெற்றோர்களுக்கு நான் வேண்டிக்கிறது.
அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது குணபாலன் ஐயா வந்து நான் 2வது காந்தியடிகள்னே சொல்வேன். அதாவது நன்றிங்க நன்றிங்க. இந்த அதாவது இந்த இன்றைய நவீன காலத்துல வந்து இவ்வளவு பேர் நீங்க வந்து ஒரு மீட்டிங்ல வந்து வர வச்சு நீங்க வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வரீங்கன்னும் போது மிகப்பெரிய முயற்சிங்க. 3 ஆண்டு காலம் தொடர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. எங்களால 48 நாள் பங்கு பெறதுன்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லாத்தையும் ஏதாவது ஒதுக்கி வச்சுட்டு பண்றதுன்றது கஷ்டமா இருக்கு. ஆனா 3 ஆண்டுகள் நீங்க பண்றது மிகப்பெரிய விஷயம், சாதனைன்னு சொல்லணும் ஐயா. யோகா மாஸ்டர் நல்லசிவம் ஐயா அவங்களோட மனைவி எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குங்க ஐயா. அதுக்கு காரணம் யோகா. அதெல்லாம் நல்லா புரியுதுங்க ஐயா. அலமேல் அம்மா, ரேகா சிவகுமார் அம்மா, அகிலா குணாலன் அம்மா, நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்தாருங்க ஐயா. நான் ஆரம்பத்துல இருந்தே ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன், வீடியோலாம் அகிலா அம்மா வீடியோஸும் பார்ப்பேன். ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா. நம்ம நிகழ்ச்சி வந்து அதாவது பொக்கிஷனே சொல்லணும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெறுறவங்க அத்தனை பேருமே ஒரு வரம் வாங்கினவங்க அப்படின்னே சொல்லலாங்கய்யா. மிக மிக அருமையான நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி நல்லா பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குங்கய்யா. அதாவது எனக்கு வார்த்தையே வரலைங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. என் பையன் ப்ரோக்ராமை பார்க்கும்போது நேர்ல பார்க்கும்போது அளவற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு. அதுலயும் ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க பாருங்க. இது வந்து அதாவது ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதுல வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு தன் மகனோட உயர்வை பார்க்குற பெற்றோருக்கு ரொம்ப குடுப்பனை இருக்குது, வரம் வாங்கியிருக்கணும் அப்படின்னா அது உண்மையிலேயே உண்மைதாங்க ஐயா. ரொம்ப 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 மகிழ்ச்சியா. இந்த இன்னும் சிறப்பா இன்னும் வளர்த்துக்கு ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துக்கு உன்னோட வார்த்தைகளே எனக்கு தெரியலீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுடைய அந்த வாழ்த்து என்பது அந்த பிரபஞ்சத்திடம் கேட்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அங்க போய் ஒலிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எண்ணிய அந்த எண்ணங்கள், அதாவது இது ஒரு அங்கீகாரம் என்ற ஒரு எண்ணங்கள் வந்து அந்த பிரபஞ்சமும் இயற்கையும் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு அங்கீகாரம் விரைவில் நமக்கு கிடைக்கும் என்பதை உங்களுக்கு நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இதற்கு காலச்சக்கரத்துக்கு எல்லாருமே நீங்களும் ஒரு பெற்றோர்கள் மாதிரிதான். ஒரு பெற்றோர்கள் ஈண்டெடுத்த ஒரு குழந்தை போல இந்த குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு பெயர் சூட்டு விழா மாதிரி ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய அந்த வார்த்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஒரு முத்தாய்ப்பாக அமைந்தது. கண்டிப்பாக விரைவில் கிடைத்து எல்லாமே சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாமும் அந்த இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் வேண்டி நிகழ்வை சிறப்பாக நடத்துவோம் என்று தங்களிடம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்னுடைய குழந்தைகளை வந்து படிச்சவங்க மத்தியில ஆண்டோர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்க பாராட்டும் போது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு தெரியலீங்க ஐயா. அந்த அளவு ஒரு மகிழ்ச்சிங்க, வார்த்தைகள் தெரியலீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு எங்க பையனுக்கு அழைச்சிட்டு உங்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். அதான் இது காலச்சக்கரத்துக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெற்றோர்கள் ஆனந்தம் எப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகள் நிகழ்வுல நம்ம இனிவரும் காலங்கள்ல வந்து குழந்தைகள் நிகழ்வுல வந்து நம்ம ஏற்படுத்தக்குள்ள உங்களுக்கும் அது புரிய வரும். எந்த அளவுக்கு நம்மளுடைய குழந்தையை இதுல ஈடுபடுத்தினா நம்ம குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக மாறும் என்பதற்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இது ஒரு பெரிய உதாரணமாக இந்த காலச்சக்கரம் அமையும் என்பதை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா நேரம் காலம் கருதி தயவு செய்து உங்களுக்கு வந்து மன்னித்து விடுங்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த நேரத்துல உங்கள்ட்ட எல்லாத்தையுமே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்க முடியல. இனி வரும் காலங்கள்ல அம்மா வந்து தொடர்ந்து நமக்கு வகுப்பெடுக்க போறாங்க. 6 மாத காலங்கள் நமக்கு வகுப்பெடுக்க போறாங்க. நம்மோட தான் இருக்க போறாங்க. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்த நிகழ்வை கொடுக்க போறாங்க. இதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டோம்னா ஒரு கேள்விக்குண்டான பதில் அவங்கள்ட்ட கிடைக்காது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் பதில் கிடைக்கும். இதுலயே நீங்க எல்லாத்தையும் பார்த்திருக்கலாம். இதுல பல பேருக்கு வந்து கேள்வி கேட்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தா கூட உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் நிறைய கிடைச்சிருக்கும். அது மாதிரி கடலில் வற்றாத நீர் போல அவங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரதிபலிச்சுட்டே இருக்கும். வார்த்தைகளை அந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய மருத்துவ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்து பேசிதான் எழுதி வச்சு பேசிதான் நமக்கு பழக்கமா இருக்கும். ஆனா நீங்க எந்த மருத்துவ முறை கேட்டாலும் டக்குன்னு உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த காலச்சக்கரத்துல வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் அலைப்பறியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலச்சக்கரத்துக்காக அவங்க கொடுத்த விஷயங்கள் 1 அல்ல 2 அல்ல, தொடர்ந்து பயணிக்கக்குள்ள உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே புரிய வரும். நாங்க சொல்றது என்னன்னாக்கா அவங்க வந்து தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து தாத்தா பாட்டி முன்னோர்களை
வந்து பார்த்தது கிடையாது நம்ம சொல்லிட்டு இருப்போம். அது வந்து இந்த அகிலாம்மா உருவத்துல தான் இன்னைக்கு வந்திருக்குங்கிறத நாங்க காலச்சக்கரத்துல முன்னாடியே உணர்ந்திருக்கோம். நன்றி நன்றி இப்பயும் அதை உணரப் போறோம். நீங்க தொடர்ந்து பயணிக்கக்குள்ள உங்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, தாத்தா பாட்டிகள் எப்படி இருந்தாங்கங்கிறத வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அபூர்வ உருவம் தான் நம்ம அகிலாம்மா. கண்டிப்பாக தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்வுல கலந்துங்க. இதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு வந்து என்ன தெரியும் தெரியாது. ஆனா உங்களுக்கு உண்டான கேள்விகள் என்னன்னு தெரியாது. ஆனா அதையும் தாண்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் படைத்தவங்க தான் அகிலாம்மா. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்காத பெரிய விஷயங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அணையை போட்டு விடாதீர்கள். அணைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். கண்டிப்பாக அணை போட்டீங்கன்னா உங்களை விட்டு போயிடும். நீங்க அத எந்த அளவுக்கு அரவணைக்க நீங்க காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை நோக்கி வந்து கண்டிப்பாக எல்லாம் வெள்ளம் போல் பாயும். உங்கள் மனமும் நல்ல ஒரு சந்தோஷ நிலையை அடையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னாக்கா, இந்த யூடியூப் விஷயத்த தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். யூடியூப் என்பது வந்து அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. பெற்ற பிள்ளையை வந்து இப்ப வெளி உலகத்திலிருந்து நாம் பார்ப்பதற்கும், பெற்ற பிள்ளையை அணைத்து நாம் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் தான். அதே மாதிரி பெற்ற பிள்ளையை அணைத்து பார்க்கக்கூடிய விஷயம் தான் நேரடியாக இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்வது. கண்டிப்பாக இந்த நிகழ்வில் நேரடியாக கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கு தான் உங்களுக்காக இந்த காலச்சக்கரம் நிகழ்வை வந்து தினம் தினம் நாங்கள் இந்த காலை வேளையிலே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து இந்த காலை வேளையிலே அனைவரும் பயன்படுத்தி இந்த நிகழ்வை பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, நமக்காக நல்ல ஒரு நிகழ்வை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அகிலம்மா, அந்த தொடர் வகுப்பை பத்தி ஒரு சில வார்த்தை. இனி வரக்கூடிய காலங்கள்லையும் மீண்டும் இதே மாதிரி எல்லாருமே கலந்துக்கோங்க. எல்லாரும் கலந்துக்கும் பொழுது தான் உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடை பிரபஞ்சத்திலேருந்து எங்களால் உள்வாங்கி உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக காலைச்சக்கரத்தின் நிகழ்வு மூலமாக நிவர்த்தி ஆகும். இதில் எந்த வித டவுட்டுமே உங்களுக்கு வேண்டியதில்லை. உடல் சம்மந்தப்பட்டது, மன